நிறைய மெம்பர்ஸ் இருக்கும்போது அந்த கர்த்தா சொத்தை விற்பதற்கு உரிமை இருக்கிறதா? நான் கிரையம் வாங்கினேன், என் சம்பாத்தியத்துல தான் வாங்கினேன். ஆனா நான் என் குடும்பத்துக்காக இந்த சொத்தை விட்டு கொடுத்துட்டேன்னு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த புரோலிட்டேரியன் பிரீடர்ஸ் கூட தொடர்ச்சியாக சட்டம் சார்ந்த வகுப்புகள் நடத்திட்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்காக கிளாஸ் எடுக்க கொடுக்க வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பி முருகன், எம்ஏ எல்எல்பி, அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், குளித்துறையிலிருந்து நமக்காக வகுப்பு கொடுக்க வந்திருக்காங்க. அவங்கள நம்மளோட குரூப் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இன்னைக்கு எடுக்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அண்ட் கோ பார்சனரி ப்ராப்பர்ட்டி இன் ஹிந்து ஆக்ட். அதுலேருந்து ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் நமக்காக சார் எடுத்து எவ்வளோ அதோட பேசிக் என்ன ஹிந்து லாவில் சப்செக்ஷனில் என்ன பேசிக் இருக்கோ அதோட இதெல்லாம் தெளிவாக நமக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த வகுப்பை யாராவது தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதோட கண்டினியூஷன் பார்ட் 3 தான் இன்றைக்கி நமக்காக எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. இந்த வகுப்பில் எது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வகுப்பு முடிவில் கேட்டுக்கங்க. இடையில எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா சார் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். வெல்கம் சார், நம்ம வகுப்புல போகலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். லீகல் பிராக்டிஷனர், மெடிக்கல் பிராக்டிஷனர், டாக்டரையும் அட்வொகேட்டையும் பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்றது மரபு. ஏன் அப்படின்னு சொன்னா தினந்தோறும் பிராக்டிஸ் பண்ணணும். மருத்துவமும் சரி, சட்டமும் சரி, தினந்தோறும் பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். பயிற்சியின் வாயிலாகத்தான் அந்த திறமை நமக்கு சேரும். அந்த வகையில லீகல் பிராக்டிஷனரா இருக்கக்கூடிய நமக்கு சட்டம் சார்ந்த விஷயங்களை சிந்திப்பதற்கு, ஒருவருக்கு ஒருவர் கருத்து பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய ப்ராலிட்டரியேட் லீடர்ஸ், இந்த குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன். சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு, அது வங்கிக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுக்கக்கூடிய வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, நீதிமன்றத்துல சொத்து தொடர்பான வழக்குகளை நடத்தக்கூடிய வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே சொத்து தொடர்பான சட்டங்களில் நல்ல பரிச்சயம் இருக்கணும். இந்து வாரிசுரிமை சட்டம் இந்துக்களுக்கு பொருந்தக்கூடியது. இந்துக்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சொத்துக்கள், இந்துக்கள் உரிமை கோருகிற சொத்துக்களை பூர்வீக சொத்து, பாரம்பரிய சொத்து, பங்காளிகள் சொத்து, கூட்டாளிகள் சொத்து, இப்படி பல்வேறு விதமா சொல்றோம். சொத்துக்கள் எப்போதும் 2 வகை. ஒன்று சுயார்ஜித சொத்து, சுயமாக வருமானத்தில் அவரது பெயரில் வாங்கி இருக்கக்கூடிய செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி. மற்றொன்று ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. இந்த ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில தான் நாம கோபார்சனரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். சொத்துக்களை நிர்வாகம் செய்வதில் கடந்த நூற்றாண்டுகளாக, ஒரு 100 ஆண்டுகளுக்குள் பல்வேறு மாற்றங்கள் வந்திருக்கு. 1937க்கு முன்பு வரை பெண்களுக்கு சொத்தில் எந்த உரிமையும் கிடையாது. பெண்கள் என்று சொல்வது இந்து பெண்கள், இந்து மதத்தை சார்ந்த பெண்கள். 1937இல் ஒரு சட்ட மாற்றம் வந்தது. அதன்படி கணவர் இறந்து போனால் கணவருடைய சொத்துக்களை மனைவியின் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் அனுபவம் செய்து கொள்ளலாம்.
அப்படி அனுபவம் செய்து வந்து அந்த மனைவி இறந்து போகும்போது சொத்து மீண்டும் கணவரின் சகோதரனுக்கு போய் சேர்ந்து விடும். அப்போ ஒரு லைஃப் எஸ்டேட். உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் குடும்ப சொத்துக்கள்ல ஒரு பகுதியை கணவருக்கு உரிமைப்பட்டு கணவர் இறந்து போன பிறகு விட்டு செல்கிற சொத்தை மனைவி அனுபவம் செய்து அதிலிருந்து வருகிற வருமானத்தை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துவதற்கு மட்டும் 1937 அனுமதிக்கப்பட்டது. 1956 பெரிய மாற்றம் வந்துச்சு. ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956. இதுல செக்ஷன் 14. இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்போது என்னென்ன சொத்துக்கள் பெண்களின் பெயரில் இருந்ததோ, பெண்களுக்கு உரிமைப்பட்டதாக இருந்ததோ, அந்த சொத்துக்களில் அந்த பெண்களுக்கு முழுமையான உரிமை வந்துவிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு இந்து பெண்ணுக்குரிய சொத்து அவளின் முழுமையான சொத்தாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த சொத்து கிடைச்சிருக்கும், ஜீவனாம்சமாக கிடைச்சிருக்கும், வாழ்க்கை முழுவதும் அனுபவம் செய்து கொள்வதற்காக கிடைத்திருக்கும். அந்த சொத்துக்கள் இந்த சட்டம் வந்த பிறகு முழுமையா அவர்களுக்கு சேர்ந்துச்சு. இது 1956. அதன் பிறகு நமது தமிழகத்தில், நம்முடைய மாநிலத்தில் சட்டம் 1/1989 வந்துச்சு. 25/3/1989 முன்பாக திருமணமான பெண்கள், 25/3/1989 தேதிக்கு பிறகு திருமணமான பெண்கள் அப்படின்னு 2 வகையா பிரித்து 25/3/1989 பிறகு யாருக்கெல்லாம் திருமணம் நடந்ததோ அவங்களுக்கெல்லாம் மூதாதையர் சொத்தில், பூர்வீக சொத்தில் ஒரு ஆண்மகனுக்கு உரிமை இருப்பது போல பெண்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு தமிழ் மாநில அரசு கொடுத்துச்சு 1989. நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய தேதி 25/3/1989. நாம லீகல் பிராக்டிஷனர்னு அதுக்கு தான் சொல்றோம். அவ்வப்போது இந்த சட்டத்தை நல்லா படிச்சிருக்கிறவங்ககிட்ட போய் தமிழ்நாடு ஸ்டேட் அமெண்ட்மெண்ட் கட் ஆஃப் டேட் என்னன்னு கேட்டா திடீர்னு சொல்ல வராது. கொஞ்ச நாளைக்கு டச் விட்டு போச்சுன்னா நமக்கெல்லாம் மறந்து போயிடும். அப்ப 25/3/1989 நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும் தமிழக சட்டம். அதன் பிறகு 2005 இந்தியா முழுமைக்கும் சட்ட திருத்தம் வந்துச்சு. பிரிவு 6 சட்ட திருத்தம் வந்துச்சு. இந்த பிரிவு 6 சட்ட திருத்தம் வந்த பிறகும் கூட தமிழ்நாடு ஸ்டேட் அமெண்ட்மெண்ட்டுக்கு கீழே கூடுதல் நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நேஷன் வைடு, இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட் வந்த பிறகும் நமக்கு நம்ம மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் அமெண்ட்மெண்ட் தேவையா? தேவைதான். கூடுதல் பலன்கள் அதுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செக்ஷன் 29A, செக்ஷன் 29B படிச்சு பார்த்தா அந்த வித்தியாசம் நமக்கு தெரியும். செக்ஷன் 29B என்ன சொல்லுதுன்னா 29A இதுதான் ஆண்களுக்கு இணையான பெண்களுக்கும் பாக உரிமையை கொடுக்கக்கூடிய சீர்திருத்தம் 29A. இந்த 29A கீழே ஒரு பெண்ணுக்கு சொத்து சேருது அப்படின்னு சொன்னா அவர் இறந்த பிறகு அந்த சொத்து அந்த பெண்மணியுடைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ போகாது. அப்படி இறந்து போகிற பெண்மணிக்கு யாராவது வாரிசுகள் இருந்தாங்கன்னா அந்த வாரிசுகளுக்கு போய் சேரும். ஏன்னா சர்வைவர்ஷிப் அப்படின்னு ஒண்ணு இருந்தது.
அந்த கோபார்சனரி மெம்பர்ஸ்ல ஒரு மெம்பர் இறந்து போனா அவருக்கு இருந்த உரிமைகள் வந்து மற்ற கோபார்சனரி மெம்பர்களுக்கு போயிரும் அப்படின்னு இருந்துச்சு சர்வைவர்ஷிப். அதனாலதான் இந்த 29B சொன்னாங்க, ஆன் தி டெத் ஆஃப் சச் ஃபீமேல் ஹர் இன்ட்ரெஸ்ட் டிவால்வ்ஸ் அப்பான் ஹேர்ஸ், அவளுடைய வாரிசுகளுக்கு போய் சேரும், சர்வைவிங் கோபார்சனருக்கு போய் சேராது. ஆனா சர்வைவர்ஷிப்ங்கிறது இன்னும் இருக்குங்கிறதுக்கு அடுத்த வரிய படிச்சு பார்த்தா தெரியும். இஃப் நோ ஹேர்ஸ் தென் ஆன் சர்வைவர்ஸ். அந்த இறந்து போகிற பெண்மணிக்கு வாரிசுகள் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணியோட உடன் பிறந்த மற்ற கோபார்சனரி மெம்பர்ஸ்க்கு இந்த உரிமை போய் சேர்ந்து விடும். பொதுவா ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல சொத்துக்களை பிரிக்கிறதுக்கு எந்த சட்ட பிரிவுகள்ல நாம வந்து புலமை பெற்றிருக்க வேண்டும், நன்கு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா செக்ஷன் 6, செக்ஷன் 8, செக்ஷன் 15 இந்த 3. ஆணுக்கு தனிப்பட்ட சொத்துன்னா செக்ஷன் 8. இறந்து போகிற ஆண் சொத்தை விட்டுட்டு இறந்து போகிறாரு, அவருக்கு பூர்வீக சொத்துன்னு சொன்னா செக்ஷன் 6 வரும். 6 கீழே அந்த சொத்துக்களை வந்து பாகம் பிரிக்க வேண்டும். அவர் எதுவுமே விருப்புறுதி ஆவணம் எழுதி வைக்காம இறந்து போனதுனால அவர் விட்டு செல்கிற சொத்துக்கள் வந்து அவருடைய வாரிசுகளுக்கு எப்படி போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது செக்ஷன் 6 சொல்லியிருக்கு. இது பூர்வீக சொத்து. தனிப்பட்ட செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு செக்ஷன் 8. அதே மாதிரி பெண்கள் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு செக்ஷன் 15, 6, 8, 15. அப்ப இங்க 29B என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, பூர்வீக சொத்துல இருந்து பங்கு கிடைச்சிருக்கு இந்த பெண்மணிக்கு. இந்த பெண்மணி வாரிசுகளை விட்டு விட்டு இறந்து போகிறார், எந்த விதமான விருப்புறுதி ஆவணமும் எழுதி வைக்காமல் இறந்து போகிறார் அப்படின்னு சொன்னா வாரிசுகளுக்கு சொத்து போய் சேரும். வாரிசுகள் யாரும் இல்லைன்னு சொன்னா அந்த செக்ஷன் 6 நம்ம பேசப்படுகிற அந்த சர்வைவர்ஷிப், சர்வைவிங் கோபார்சனர்ஸ்க்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஸ்டேட் அமெண்ட்மெண்ட் இல்ல. இப்போ வந்து 2005 இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய வகையில பிரிவு 6 சீர்திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. இந்த செக்ஷன் 6 நடைமுறைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னா சில விஷயங்களை நாம மனதில் பதிய வைக்கணும். இந்த செக்ஷன் 6 அமெண்ட்மெண்ட் 2005 வந்த பிறகு பெண்களால் பாக பிரிவினை கோரி தாக்கல் செய்யப்படுகிற வழக்குகளின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிருக்கு. பெண்கள் வந்து அதிகமான வழக்குகளை தாக்கல் செய்கிறார்கள். பூர்வீக சொத்து, கூட்டு குடும்ப சொத்து, குடும்ப சொத்து அப்படின்னாலே எனக்கு பங்கு உண்டு அப்படின்னு பாகம் கேட்டு பெண்களால் தாக்கல் செய்யப்படும் வழக்குகளின் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. அப்ப இந்த 6 சட்டப்பிரிவு 6 முழுமையாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு செக்ஷன். ஆக்ட் 39 ஆஃப் 2005. இதுல கோபார்சனரி மெம்பர்ங்கிறது ஆண்கள் மட்டும்தான் இருந்து வந்தாங்க. நம்ம கோபார்சனரி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத என்னன்னு பார்த்தோம். 7 தலைமுறைன்னு பேசுவாங்க ஊர்ல. 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வச்சிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 7 தலைமுறை அப்படின்னு தலைமுறைன்னு பேச்சு வந்தாலே 7. அப்ப இந்த கோபார்சனரி ப்ராப்பர்ட்டியோட தொடர்புடையது வந்து மொத்தம் 7 தலைமுறை. 7 தலைமுறைக்கும் பொருந்துமா சொத்து உண்டா அப்படின்னா அது கிடையாது. 7 தலைமுறையோடு கோபார்சனரி ப்ராப்பர்ட்டியை தொடர்பு படுத்த முடியும். ஏ அப்படின்னு ஒரு நபர் இருக்கிறாரு, ஏ அப்படின்னு ஒரு நபர் இருக்கிறார். அவருடைய அப்பா, பாட்டன், முப்பாட்டன் அப்படின்னு அவருக்கு முந்தைய தலைமுறைகள் 3.
ஏ அப்படிங்கிற நபருக்கு பிந்தைய தலைமுறைகள் 3: மகன், பேரன், கொள்ளு பேரன். ஆக ஏக்கு மேலாக 3 தலைமுறை, கீழ் நோக்கி 3 தலைமுறை அப்படின்னு ஏவையும் உள்ளடக்கி 7 தலைமுறைகளோடு கோபார்சனரி ப்ராப்பர்ட்டியை தொடர்பு படுத்தி பார்க்க முடியும். அந்த ஏ அப்படிங்கிற நபருக்கு சொத்து வந்து சேருகிற வழி, எப்படி சொத்து வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு ஆய்வு செய்யும் போது மேல் நோக்கிய 3 தலைமுறைகளை கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும். அப்பா, பாட்டன், முப்பாட்டன். சரி, ஏ கைவசம் இருக்கக்கூடிய அந்த கோபார்சனரி ப்ராப்பர்ட்டி ஏ இறந்து போகும்போது யாருக்கு போய் சேரும்? அதாவது சொத்து போய் சேருகிற வழியை ஆய்வு செய்கிற போது ஏயிலிருந்து கீழ் நோக்கி 3 தலைமுறை, மகன், பேரன், கொள்ளு பேரன், இவர்களில் யார் யாருக்கு எவ்வளவு சொத்து போய் சேரும் அப்படின்னு ஆண்கள் வழியாகத்தான் அந்த கோபார்சனரி இருந்துச்சு. ஆண்கள் மட்டுமே கோபார்சனரி உறுப்பினர்களாக இருக்க முடியுங்கிற நிலை இருந்தது. அந்த நிலையை மாற்றியது 2005 வந்த சட்ட திருத்தம். செக்ஷன் 6 வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தம். கோபார்சனரி ப்ராப்பர்ட்டிங்கிறது ஆண்கள் வழியாக மட்டும்தான் வரும். தாயார் வழியா வந்தா அது பூர்வீக சொத்தா இருக்காது. தாய் வழி பாட்டனிடமிருந்து வருகிற சொத்து சுயார்ஜித சொத்து. இதை ஞாபகத்துல வச்சு. இப்ப செக்ஷன் 6 அப்படிங்கிறத பார்க்கும்போது கட் ஆஃப் டேட் 2 டேட் ஞாபகத்துல வச்சுக்கணும். 20/12/2004, 9/9/2005. இந்த 2 டேட்டும் நமக்கு ஞாபகத்துல இருக்கணும். ஏன் இந்த 2 தேதியோட தொடர்புடைய சங்கதி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்தது, என்போர்ஸ்மெண்ட்டுக்கு வந்தது 9/9/2005. அப்படி நடைமுறைக்கு வந்த தேதியில கோபார்சனரி ப்ராப்பர்ட்டி இருக்கணும். கோபார்சனரி ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அந்த டாட்டர், பெண் மகளும் உயிரோட இருக்கணும். இந்த 2ம் முக்கியம். சொத்து இல்லைன்னாலும் பெண் உறுப்பினர்கள் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. அதே மாதிரி சொத்து இருக்கு, அந்த மகள் 9/9/2005 முன்னாலே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த இறந்து போன மகளினுடைய ஹஸ்பண்டோ இறந்து போன மகளுடைய பிள்ளைகளோ சொத்தை கேட்க முடியாது. இந்த 9/9/2005 அப்பா உயிரோட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த மகள் உயிரோட இருக்கணும். சொத்தின் மீது உரிமை கோரப்போகிற மகள் உயிரோட இருக்கணும். அதே மாதிரி சொத்தும் கைவசம் இருக்கணும். இதுதான் 9/9/2005 தேதியோட தொடர்புடைய முக்கியமான விஷயங்கள். 9/9/2005 மகள் உயிரோட இருக்கணும், கோபார்சனரி ப்ராப்பர்ட்டியும் இருக்கணும். சரி, இந்த பெண் மகளுக்கு கோபார்சனரி உறுப்பினராக எந்த தேதியில வர்றாங்க? எல்லாருக்குமே டேட் ஆஃப் பர்த்ங்கிறது உண்டு இல்லையா? அப்படி பெண்களுக்கு இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் அன்னைக்கே அவங்க கோபார்சனரி மெம்பராக மாறிவிடுகிறார்கள். கோபார்சனரி மெம்பர் அப்படிங்கிற ஸ்தானத்தை அடைந்து விடுகிறார்கள். கோபார்சனரி மெம்பர் அப்படிங்கிற அந்தஸ்து பிறந்த தேதியிலேயே வந்தது. இதுதான் நம்ம சுப்ரீம் கோர்ட் 2020 ஆகஸ்ட்ல சொல்லி இருக்கக்கூடிய வினிதா சர்மா வெர்சஸ் ராகேஷ் சர்மா ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 9/9/2005 அந்த பெண்மணி உயிரோட இருக்கணும், கோபார்சனரி ப்ராப்பர்ட்டி இருக்கணும். பிறந்த தேதியிலேயே உறுப்பினராக மாறிவிட்டாலும் கூட சொத்தின் மீது கோரிக்கையை முன்வைப்பதற்கு, டிமாண்ட் கிளைம் பண்றதுக்கு 9/9/2005 இருந்து தான் அவங்களுக்கு உரிமை வருதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. டாட்டர் பிகம்ஸ்
co-partner on the date of death. Honorable Supreme Court ruled that a daughter's right flows from her birth and not by any other factor. Co-partnership right starts from 9/9/2005. Property should also be available. If daughter died before 9/9/2005, her heirs, legal heirs cannot claim any right. The daughter should be alive on the date. ஆனா நாம பாருங்க செக்ஷன் 29B என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட்ல, அப்படி அந்த பெண்மணி இறந்து போனாங்கன்னு சொன்னா அந்த சொத்துக்கள் அவருடைய வாரிசுகளுக்கு போய் சேரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம 29A கீழே சொத்து உரிமையை கோருவது கூடுதல் பலனை கேஸ்ல நமக்கு தரும். 29A கீழே நாம சொத்தை வாங்கிட்டோம்னு சொன்னா 25/3/89 பிறகு கல்யாணமானவங்களுக்கு அப்ப அவங்க சொத்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 20/12/2004 சொத்து இருந்தாதான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கு கீழே கேட்க முடியும். ஆனா 1989 இருந்தே சொத்து இருந்தது அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு ஆக்டுக்கு கீழே பாக உரிமையை கேட்கலாம். அப்படி 1989க்கு பிறகு அந்த பெண்மகள் இறந்து போனா தமிழ்நாடு ஸ்டேட் அமெண்ட்மெண்ட்டுக்கு கீழே லீகல் ஹேர்ஸ் கேட்க முடியும். ஆனா இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கு கீழே இறந்து போன அந்த மகளுடைய வாரிசுகள் உரிமையை கேட்க முடியாது. அப்போ செக்ஷன் 29A செக்ஷன் 29B தமிழ்நாடு ஸ்டேட் அமெண்ட்மெண்ட்டையும் படிச்சு வச்சுக்கணும். செக்ஷன் 6 ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அமெண்ட்மெண்ட்டையும் படிச்சு வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ சில பாக பிரிவினை வழக்குகள்ல மாண்புமிகு உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்புகளை சொல்லி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சக்கரவர்த்தி எதிர் பார்வதி 2024 வால்யூம் 2 CTC பேஜ் 705 705 மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்புல என்ன ஆகுது? நடராஜ படையாச்சின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய மகன் ஒரு பாக பிரிவினை வழக்கு தாக்கல் பண்றாரு. நடராஜனுடைய மகன் மிஸ்டர் எக்ஸ் பிளைண்டிஃபா இருந்து கேஸ் ஃபைல் பண்றாரு. யாரெல்லாம் டிஃபண்டன்ட் அப்படின்னு பார்த்தா வாதியுடைய அப்பாவும் வாதியுடைய சித்தப்பா பெரியப்பா எல்லாரும். இந்த நடராஜ படையாச்சி கூட பிறந்த பிரதர்ஸை பூரா ஒன்னா சேர்த்து அவங்களுக்கு எதிராக ஒரு கேஸை ஃபைல் பண்ணி குடும்ப சொத்துக்கள்ல இவருக்கு என்ன பங்கு உண்டோ வாதிக்கு வாங்கிக்கிறாரு. அந்த பாக பிரிவினை வழக்குல வாதிக்கு என்ன பாகம் உண்டோ அந்த சொத்து அவருக்கு பாகம் பிரித்து கொடுக்கப்பட்டது, கிடைச்சாச்சு. இப்ப நம்ம இந்த கேஸ்ல பார்க்க போற பிரச்சனை இனிதான் வருது. திரும்ப அவங்க அப்பா இறந்த பிறகு திரும்பவும் பாக பிரிவினை கேட்டு அதே வாதி கேஸ ஃபைல் பண்றாரு. கூட்டு குடும்ப சொத்துல 10 ஐட்டம் சொத்து இருக்கு. அதுல வாதியோடைய அப்பா, வாதியோடைய சித்தப்பா, பெரியப்பா எல்லாருக்கும் பங்கு உண்டு. அதுல பாகம் பிரிச்சு வாங்கிட்டாரு வாதி. இப்ப அவருக்கு அப்பாவுக்கு ஒரு பாகம் கிடைச்சிருக்கும்ல கூட்டு குடும்ப சொத்துல இருந்து, பூர்வீக சொத்துல இருந்து. நடராஜ படையாச்சிக்கு ஒரு பாகம் கிடைச்சிருக்கும் இல்லையா? அந்த பாகத்திலையும் தனக்கு பங்கு உண்டு அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்றாரு. நாம ஏற்கனவே கடந்த வகுப்புல பார்த்தோம். இந்த ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, பூர்வீக சொத்து, மூதாதையர் சொத்தை பற்றிய சட்டங்களை பார்ப்பதற்காக நாம முதல் வகுப்பு நடத்தும் போது நிறைய மெம்பர்கள் இணைஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி யூடியூப்லயும் நிறைய வரவேற்பு இருந்துச்சு. ஆனா அந்த முதல் வகுப்புக்கு இருந்த வரவேற்பு அளவு 2வது வகுப்புல குறைஞ்சு போச்சு. அந்த 2வது வகுப்புல நாம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கோபார்ஷனரி மெம்பர்ஸ் 4 பேர் இருக்கிறாங்க.
அந்த 4 பேருக்கு இடையே ஒரு பாக பிரிவினை நடக்குது. ஒருத்தர் மட்டும் பாக பிரிவினை வாங்கிட்டு வெளியில போயிடுறாரு. அப்படி கோபார்சனரி அமைப்பிலிருந்து வெளியேறின மெம்பர் திரும்ப உள்ள வரவே முடியாது, திரும்பவும் சொத்தை கேட்க முடியாது அப்படின்னு நாம பார்த்தோம். இங்க 2வது வழக்கு ஃபைல் பண்றாரு அதே வாதி. ஏற்கனவே ஒரு பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணி அப்பா கிட்ட இருந்தும் அப்பாவுடைய தம்பிகள் அண்ணனையும் சேர்த்து ஒரு பங்கு வாங்கிக்கிட்டாரு. இப்போ அப்பா இறந்த பிறகு அப்பாவுக்கு சேர வேண்டிய பாகத்திலிருந்து தனக்கு சேர வேண்டிய பாகத்தை கேட்டு கேஸ் ஃபைல் பண்றாரு. சக்கரவர்த்தி எதிர் பார்வதி, மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு. இதுல கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா, 2வது பாக பிரிவினை வழக்குல இருக்கக்கூடிய சொத்துக்களை பார்க்கணும். நம்ம கூட்டு குடும்ப சொத்து எல்லா சொத்தையும் அவர் சேர்க்கல. அந்த மூதாதையர் கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டியில இருந்து அப்பாவுக்கு என்ன கிடைச்சதோ அதை மட்டும் சேர்க்கிறாரு. அப்பாவுக்கு எவ்வளவு பாகம் கிடைச்சதோ, என்னென்ன சொத்துக்கள் கிடைச்சதோ அதை மட்டும் தபசில் சொத்துக்களா காமிச்சு இந்த வாதி 2வது பாக பிரிவினை வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறார். அப்போ சொத்துக்கள் வெவ்வேறை. முதல்ல அவர் கேஸ் போடும்போது வாதி என்ன ஸ்தானத்துல இருந்தாரு, லீகல் ஸ்டேட்டஸ் என்ன, ஒரு கோபார்ஷனரி அமைப்புல அவரும் ஒரு மெம்பர் அப்படிங்கிறத சுட்டி காட்டி அந்த உறுப்பினருக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்களை பிரிச்சு எடுத்துக்கிட்டு வெளியேறினாரு. இப்ப அவர் கேட்கறது, அந்த கோபார்ஷனரி அமைப்புல அப்பா ஒரு உறுப்பினரா இருந்தாரு, அப்பா இப்போது இறந்து போய் விட்டாரு, சொத்தை வாங்கிக்கிட்டு இறந்து போறாரு. அப்போ அப்பாவுடைய சொத்துல எனக்கு பங்கு உண்டு. அப்பா அவர் உறுப்பினராக தொடரவில்லை என்பதால் மற்றொரு உறுப்பினரான அப்பா இறந்த பின்பு அப்பாவின் பாகத்தில் கோபார்ஷனரி உறுப்பினரில் இருந்து வெளியேறிய மகனுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு வாதிடப்பட்டது. 2வது வழக்கில் அப்பாவின் பாகத்திற்கு கிடைத்த சொத்து மட்டும் தனிப்பட்ட சொத்து. அவர் இறந்து போனதால் அந்த அப்பாவுடைய வாரிசுகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த சொத்து போய் சேரணும் அப்படின்னு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சொல்லுச்சு. இந்த நடராஜ படையாட்சிக்கு பாக பிரிவினையில கிடைச்ச சொத்து அவர் இறந்து போகும்போது இந்த வாதியும் ஒரு மகன் அப்படிங்கிறதுனால மகனுக்கும் உரிமை உண்டு, மகள்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு இந்த வழக்குல சொல்லப்பட்டது. இது 2024 வெளிவந்த தீர்ப்பு. ஏற்கனவே பாக பிரிவினையில வாங்கினது கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டியில தனக்கு சேர வேண்டிய சொத்து. 2வது வழக்கு கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டியில அப்பாவுக்கு சேர வேண்டிய சொத்து. அப்பா இறந்து போனதுனால அப்பாவின் மகன் அப்படிங்கிற அடிப்படையில அவர் சொத்து கேட்கறது சரிதான், அவருக்கு சொத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மாண்புமிகு உயர் நீதிமன்றம் முடிவு செஞ்சது. அது ஒரு வழக்கு. இப்ப நாம 2வது கேஸ் பார்க்க போறோம். கலாவதி வெர்சஸ் ஸ்ரீராமுலு. என் கலாவதி வெர்சஸ் ஸ்ரீராமுலு நாயுடு. மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. இது 2023 வால்யூம் 5 சிடிசி பக்கம் 598 வெளியாகிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. இது ஒரு முக்கியமா நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய வழக்கு என்ன அப்படின்னா, பூர்வீக சொத்து பாக பிரிவினையில அப்பாவுக்கு கிடைச்சது. பூர்வீக சொத்து அப்பா கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க. அப்ப அப்பாவுடைய பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து பாக பிரிவினை வைக்கிறாங்க. அந்த பாக பிரிவினையில அப்பாவுக்கு சில சொத்துக்கள் கிடைக்குது. இப்ப நாம என்ன பார்த்திருக்கிறோம், பூர்வீக சொத்துடைய நேச்சர், கேரக்டர் என்னது, கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டியுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, கோபார்ஷனர்ஸ் தனித்தனியா பிரிஞ்சு போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் சொத்து பங்கு வச்சு கொடுக்கப்படுது.
அப்படி பங்கு வச்சு சொத்து கிடைக்கும் போது அந்த சொத்து அவங்களுக்கு தனிப்பட்ட சொத்து, செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அவருக்கு வந்து சேரும். ஆனா அந்த சொத்துக்கு திரும்பவும் வால் முளைக்கும். கோபார்சனரி அப்படிங்கிற கேரக்டர் திரும்பவும் வரும். எப்ப வரும்? அந்த உறுப்பினருக்கு ஒரு மகன் பிறந்துட்டான்னு வைங்க, அவனும் மரபு உரிமையாளர், கூட்டு உரிமையாளர் அப்படின்னு வந்துருவாங்க. அந்த மாதிரி இந்த வழக்குல அப்பாவுக்கு சொத்து கிடைக்கும் போது ஒரு மகளும் ஒரு மகனும் இருந்தாங்க. ஒரு மகள் ஒரு மகன். இதுல வந்து அப்பாவுக்கு இருக்கக்கூடிய மகனும் அப்பாவுமா சேர்ந்து அப்பாவுடைய சகோதரர்களுமாக சேர்ந்து ஒரு பாக பிரிவினைய செஞ்சுக்கிறாங்க. அப்பாவுக்கு சொத்தை கொடுக்கும் போது மகளும் உயிரோட இருக்கிறா, மகனும் உயிரோட இருக்கிறான், பேரன்கள் 2 பேர் இருக்கிறாங்க. மகள் தான் இந்த கேஸை ஃபைல் பண்றா. அப்பாவுக்கு சொத்து கிடைக்கும் போது யார் யாரு கோபார்சனர்ஸா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்பா இருந்தாரு, அப்பாவுடைய மகன் 2வது பிரதிவாதி இருந்தாரு, பேரன்கள் 2 பேர் இருந்தாங்க. அப்பா, மகன், 2 பேரன்கள், 4 பேரும் கோபார்சனர்ஸ் அப்படிங்கிற நிலைமையில இருந்தாங்க. இப்ப 20/12/2004ங்கிற கட் ஆஃப் டேட் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னோம். அந்த 20/12/2004க்கு முன்னாடி சொத்துக்களை பொறுத்து பாக பிரிவினை நடந்து விட்டது. அந்த பாக பிரிவினை வந்து சட்டப்படியாக செல்லக்கூடிய பாக பிரிவினை அப்படின்னு சொன்னா, இந்த மகளுக்கு உரிமை வரக்கூடிய 9/9/2005 சொத்து இல்லைன்னு ஆயிரும். ஆனா அந்த 20/12/2004க்கு முன்னால ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாக பிரிவினை அல்லது சொத்தை பொறுத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏலினேஷன், என்கம்பரன்ஸ் சட்டப்படி செல்லக்கூடியதா இருக்கணும். இது முக்கியமான விஷயம். அப்ப இந்த 20/12/2004 வரைக்கும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாக பிரிவினையும் நடக்கல. ஆனா அப்பா என்ன செய்யறாரு, ஒரு கோபார்சனருங்கிறதுனால அவருக்கு கிடைச்ச சொத்தை முழுமையா ஒரு செட்டில்மெண்ட் டீடு எழுதி மகனுக்கு கொடுத்துறாரு. ஒரு மகள் இருக்கிறாங்க, ஒரு மகன் இருக்கிறான், 2 பேரன் இருக்கிறான். ஆனா இந்த அப்பா என்ன செய்யறாரு, தன்னுடைய மகனுக்கு முழுசா எல்லா சொத்தையும் எழுதி வைக்கிறாரு. நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஹிந்து சக்சஷன் ஆக்ட் செக்ஷன் 30ல வந்து உயில் எழுதி வைக்கலான் இருக்கு. உயில் எழுதி வைக்கிறது வேற, செட்டில்மெண்ட் வேற. செட்டில்மெண்ட்ங்கிறது கிஃப்ட் அப்படிங்கிற டெபினிஷனுக்கு கீழே வரக்கூடியது. ஆனா இவர் என்ன செஞ்சுட்டாரு, தனக்கு பூர்வீக சொத்துல கிடைச்ச பாகத்தை பூரா மகனுக்கு எழுதி வச்சிடுறாரு. இப்ப நமக்கு செக்ஷன் 6ங்கிறது நடைமுறைக்கு வந்துடுச்சு. இப்ப செக்ஷன் 6 2005ல வந்து சீர்திருத்தம் ஏற்பட்டு நடைமுறைக்கு வந்ததுனால இவர் எழுதி வச்ச செட்டில்மெண்ட்ங்கிறது சட்டப்படி செல்லாது. இந்த 2004க்கு பிறகு அவர் செட்டில்மெண்ட் பத்திரம் ஏதாவது எழுதி வச்சிருந்தாருன்னு சொன்னா அந்த செட்டில்மெண்ட் பத்திரம் செல்லாது. அவருடைய பாகத்தை பொறுத்து மட்டும் அவர் எழுதி வச்சிருக்கலாம். ஆனா அவர் ஒட்டுமொத்த சொத்தையும், தனக்கு கிடைச்ச மொத்த சொத்தையும் மகளுக்கு கிடையாது, மகனுக்கு சொத்தை பூரா கொடுத்துறோம். அப்படித்தான் இந்த வழக்கிலையும் நடந்தது. கலாவதி வர்சஸ் ஸ்ரீராமுலு நாயுடு. அப்ப இந்த 2005ல வந்த 6 சட்ட திருத்தம் வந்த பிறகு செட்டில்மெண்ட் எழுதுனதுனால செட்டில்மெண்ட் செல்லாது. 3 பேரு சேர்ந்து கோபார்சனரி உருவாகுது அப்படின்னு கோர்ட்டு சொல்லிச்சு. பேரன்களை இங்க உள்ள அடக்க முடியாது. அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த 2 பேரன்களும் வந்து சொத்துல வந்து உரிமையை வந்து கோபார்சனரி உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில கேட்க முடியாது. அப்பாவுக்கு என்ன சொத்து கிடைக்குமோ அதுதான் இந்த 2 மகன்களுக்கும் சேர்ந்து போய் சேரக்கூடியது. ஆனா இந்த கேஸ்ல அந்த மகள் இருந்தா இல்லையா உயிரோட, அவங்க கேஸ ஃபைல் பண்ணாங்க. அதுல வந்து கோர்ட்டு சொல்லிருச்சு, அப்பா எழுதி வச்ச செட்டில்மெண்ட் செல்லாது, அப்பா, மகன், மகள்
இந்த 3 பேரும் கோபார்சனரி மெம்பரா இருக்கிறாங்க. அப்பா, மகன், மகள் ஆகியோருக்கு தலா 1/3 பங்கு பாக உரிமை உள்ளது அப்படின்னு நீதிமன்றம் சொன்னது. இது 2023ல நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முன் தீர்ப்பு. படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா இன்னொரு கேஸ்ல உங்களுக்கு சொல்றேன். முத்தியாலு நாயக்கர் அப்படின்னு ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்குவோமே, எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் இறந்து போகும்போது அவருக்கு 2 மகன்கள். 2 மகன்கள். மூத்த மகனுக்கு 3 ஆண் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஸ்கிரீன்ல வச்சிருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இந்த மெட்டீரியலையும் நான் உங்களுடைய குரூப்ல ஷேர் பண்றேன். முத்தியாலு நாயக்கருக்கு 2 ஆண் மக்கள், மூத்த ஆண் மகனுக்கு 3 ஆண் மக்கள், இரண்டாவது மகனுக்கு 1 மகனும் 2 மகளும். 1 மகனும் 2 மகளும். அப்ப இவங்க சொத்தை பாக பிரிவினை செய்யும் போது 1961ல 29/5/1961 நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 20/12/2004க்கு முன்னாடி பாக பிரிவினை நடந்ததுன்னா அந்த பாக பிரிவினை செல்லும்னு சொன்னோம். ஆனா இங்க பாக பிரிவினை 29/5/1961ல நடந்திருக்கு. இந்த பாக பிரிவினைய நம்முடைய மாண்புமிகு உயர் நீதிமன்றம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் செல்லாது? அப்படி 29/5/1961ல இந்த ஆண் வாரிசுகள்லாம் சேர்ந்து சொத்தை பங்கு வைக்கிறாங்க. மூத்த மகனுக்கு 3 ஆண் வாரிசு. அதனால மூத்த மகன் வகையறாவுக்கு 4ல 3 பங்கு போய் சேரணும். 4/3 பங்கு பாகம் போய் சேரணும்னு எழுதினாங்க பாக பிரிவினையில. இளைய மகனுக்கு 1 மகன் 2 மகள். ஆனாலும் 1 பங்கு பாகம் தான் போய் சேரணும். ஏன்னா 1 ஆண் வாரிசு தான் இருக்கிறாங்க. அதனால இளைய மகன் வாரிசுகளுக்கு 1 பாகமும், மூத்த மகனின் வாரிசுகளுக்கு 3 பாகமும் போய் சேர வேண்டும் அப்படின்னு பாக பிரிவினை பத்திரத்தை எழுதினாங்க. இப்படி பாக பிரிவினை பத்திரம் எழுதுனதுதான் தப்பு அப்படின்னு நீதிமன்றம் முடிவு செஞ்சாங்க. யார் யாருக்கு எவ்வளவு பாகம்னு சொல்லிட்டாங்க. இந்த பத்திரத்துல யார் யாருக்கு எவ்வளவு பாகம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பாகத்தை பூமியில வைக்கல. பூமியில அளந்து எல்கை நிர்ணயம் செய்யணும் இல்லையா? அதுதானே ஃபைனல் டிகிரின்னு நாம சொல்றது. இந்த கேஸ்ல பாக பிரிவினை பத்திரம் அவங்களே எழுதிக்கிட்டாங்க. மூத்த மகன் வாரிசுகளுக்கு 4/3 பாகமும், இளைய மகன் வாரிசுகளுக்கு 4/1 பாகமும் அப்படின்னு மட்டும் எழுதி ஒரு பத்திரத்தை கையில வச்சிருக்காங்க. இந்த பத்திரத்துல சொல்லி இருக்கிற மாதிரி சொத்துக்களை பூமியில பிரிக்கல அப்படிங்கிறதுனால இந்த செக்ஷன் 6ல சொல்லப்பட்ட மாதிரி பாக பிரிவினை நடக்கலை அப்படின்னு நீதிமன்றம் முடிவுக்கு வந்துச்சு. அப்போ பாக பிரிவினை என்றால் அது எப்படி நடந்திருக்க வேண்டும், ஆனால் அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் அதனை பாக பிரிவினையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேஸ்லாவை நம்ம படிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஷேர் பண்றேன். பாக பிரிவினை செய்து கொள்றாங்க. ஒரு தரப்பினருக்கு 3 பாகமும் மற்றொரு தரப்பினருக்கு 1 பாகமும்னு எழுதி கொள்கிறார்கள். அப்படி எழுதி கொண்ட மாதிரி பூமியில பாக பிரிவினை நடக்கல, எல்கைகள் நிர்ணயம் செய்யப்படவில்லை, மொத்தமாவே அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. அதனால இந்த செக்ஷன் 6 9/9/2005 நடைமுறைக்கு வரும்போது ஒரு வேலிட் பார்ட்டிஷன் நடக்கல, வேலிட் பார்ட்டிஷன் நடக்கல அப்படின்னு சொல்லி
அந்த பாக பிரிவினையை ரத்து பண்ணி இப்ப இந்த 2வது மகன் வழியாக பிறந்திருக்கக்கூடிய பேத்திகளும் பிறந்த தேதியிலேயே கோபார்சனரா ஆயிட்டாங்க. அதனால இந்த பெண் வாரிசுகளுக்கும் கோபார்சனரி மெம்பர் அப்படிங்கிற அடிப்படையில சொத்துக்கள் பாகம் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னது இந்த கேஸ். இந்த கேஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மாதிரி பாக பிரிவினை வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நாம நிறைய கேஸ் லாஸை திரும்ப திரும்ப படிச்சாதான் நமக்கு நல்லா இருக்கும். ஒவ்வொரு கேசஸனுடைய ஃபேக்ட்ஸும் வெவ்வேறையா இருக்கும். ஒரு கேஸ் லால சொல்லி இருக்கக்கூடிய டிக்டம் இன்னொரு கேஸ் லாவுக்கு பொருந்தாது. அப்ப வாரந்தோறும் அல்லது மாதந்தோறும் வெளிவருகிற அந்த முன் தீர்ப்புகளை நாம படிச்சு பார்க்கும்போதுதான் நமக்கு முழுமையா இந்த சட்டங்களை புரிஞ்சு கொள்வதற்கு உதவியா இருக்கும். இப்ப நாம இன்னொரு கேஸ்ல ஒண்ணு நம்ம பார்த்தோம் இல்லையா, கலாவதி வெர்சஸ் ஸ்ரீராமுலு நாயுடு 2023 5 CTC 598. இதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, when coparcenary property comes to the hands of single coparcener. கோபார்சனர் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு குரூப்பா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பிரிஞ்சு போகும்போது ஒருத்தர் கையில சொத்து கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அவருக்கு கிடைக்கிற சொத்து அவருக்கு பின்னால இருக்கக்கூடிய 3 தலைமுறைகளையும் உள்ளடக்கிய சொத்து. அது அவருக்கு மட்டும் தனியா கிடைக்கக்கூடிய சொத்து இல்லை. இது 7/6/2023 சொல்லப்பட்ட ஒரு முன் தீர்ப்பு. இதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு கேஸ்ல கே ரவி வெர்சஸ் வசந்தி அலயாஸ் ஜெயந்தி. கே ரவி வெர்சஸ் வசந்தி என்கிற ஜெயந்தி 12/12/2023 ஒரு முன் தீர்ப்பு. இதுவும் நம்முடைய மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்துல பிறப்பிக்கப்பட்ட ஒரு முன் தீர்ப்பு தான். இந்த கேஸ்லால என்ன பிரச்சனையா இருந்தது அப்படின்னு சொன்னா, தாத்தா, அப்பா, மகன், மகள் 4 பேர் கேரக்டர்ஸ். தாத்தா, சில ஊர்கள்ல பாட்டன்னு சொல்றோம் இல்லையா, பாட்டன் அல்லது தாத்தா. மகன், அத அப்பா. தாத்தா, அப்பா, மகன், மகள், அப்படி 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. இதுல தாத்தாவுடைய பேர்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சொத்தை பொறுத்து தான் பாக பிரிவினை வழக்கு பேத்தி தாக்கல் செய்யறாங்க. பேத்தி ஒரு குடும்பத்துல நடந்த பாக பிரிவினை பத்திரத்தையும் கேஸ்ல ஃபைல் பண்றாங்க. அந்த பாக பிரிவினையில பேத்திய சேர்த்துக்கல, ஆண் வாரிசுகள் மட்டும் சேர்ந்து சொத்தை பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த பேத்தி பாக பிரிவினை பத்திரத்துல கோர்ட்ல கொடுத்துட்டு சொல்றாங்க, இந்த பாக பிரிவினை பத்திரம் செல்லாது, என்னையவும் ஒரு பார்ட்டியா சேர்க்கல, எனக்கு சொத்து தரல, அவங்களே இந்த பாக பிரிவினை பத்திரத்துல குடும்ப சொத்து பூர்வீக சொத்துன்னு ஒப்பு கொண்டிருக்காங்க அப்படின்னு. இந்த பாக பிரிவினை பத்திரமும் 20/12/2004 முன்னாடியே நடந்திருக்கு. 20/12/2004 முன்னாடியே நடந்திருக்கு. ஆனா நீதிமன்றம் 2 கீழமை நீதிமன்றம் பாக பிரிவினை கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. பேத்தியா இருக்கக்கூடிய பெண் வாரிசுக்கு தாத்தா பெயரில் இருக்கக்கூடிய சொத்து பாக பிரிவினை சொத்து அப்படின்னு பத்திரத்துல சொல்லி இருந்தாலும் 20/12/2004 முன்னாடியே அவங்க பங்கு வச்சுட்டாங்க. அதனால அது முடிஞ்சு போச்சு, இனி உரிமை கோர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்பல்லட் கோர்ட்டுக்கு போகுது. அப்பல்லட் கோர்ட்டுக்கு போகும்போது தமிழ்நாடு ஆக்டுக்கு கீழே கால்குலேஷனை போடுறாங்க. 25/3/1989 பிறகு திருமணம் நடந்ததுங்கிறதுனால ஆக்ட் 1 of 1989 தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கு கீழே
இந்த பெண்மணிக்கு உரிமை வந்து விடுகிறது. அதனால அவங்களே பூர்வீக சொத்துன்னு ஒப்பு கொண்டிருக்காங்க. அப்ப இந்த பெண்ணுக்கு வந்து அதுக்கு பிறகு கல்யாணம் நடந்ததுனால என்ன செய்யணும், சொத்துல உரிமை கொடுக்கணும் 25A அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அப்பீல்ல வந்து சொத்து கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. இப்ப 2வது அப்பீல் சென்னைக்கு வருது, மாண்புமிகு உயர் நீதிமன்றத்துக்கு வருது. இதுல என்ன முடிவு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பாக பிரிவினை பத்திரத்துல வந்து பூர்வீக சொத்துன்னு சொல்லி இருந்தாலும் கூட அது பூர்வீக சொத்து தான் அப்படின்னு நிரூபிக்கிற சுமை வந்து வாதிக்கு உண்டு. பார்டன் ஆஃப் ப்ரூஃப், வாதி தான் நிரூபிக்கணும். ஆனா நம்ம பாக்குற இந்த கேஸ்ல வந்து பிரதிவாதிகளே அது பூர்வீக சொத்துன்னு ஒப்புக்கொண்டிருக்காங்க. நாம கோர்ட்ல என்ன ஆர்குமெண்ட் பேசுவோம், செக்ஷன் 58 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு கீழே அட்மிட்டட் ஃபேக்ட் நீட் நாட் பி ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒப்புக்கொள்ளப்பட்ட சங்கதியை வாதி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாம் ஆர்குமெண்ட் பேசியிருக்காங்க. ஆனா அந்த டிஃபென்ஸ்ல பூர்வீக சொத்துங்கிறத தவறுதலா பத்திரத்துல சொல்லிட்டோம், தவறுதலா பூர்வீக சொத்துன்னு சொல்லிட்டோம். ஆனா இந்த சொத்து உண்மையிலேயே கவர்மெண்ட் சொத்து, அரசாங்கத்துடைய சொத்து, புறம்போக்கு சொத்து. அப்படி இருக்கும்போது தாத்தாவுக்கு தான் முதல்ல இந்த சொத்து வந்து கிடைக்குது. கவர்மெண்ட் சொத்தை ஒருத்தர் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா அந்த கவர்மெண்ட் சொத்தையும் உள்ளடக்கி பாக பிரிவினை செய்யலாம், அந்த பாக பிரிவினை செல்லும். ஆனா இந்த சொத்து தாத்தாவுக்கு தான் முதல்ல என்ன செய்யறாரு, கவர்மெண்ட் சொத்தை ஆக்கிரமிப்பு செய்து அனுபவத்துல எடுத்துக்கொள்கிறார். அவருதான் ஃபர்ஸ்ட் பெர்சன் டு ஆக்குபை த ப்ராப்பர்ட்டி. நாம என்ன பார்த்திருக்கிறோம், கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது 4 ஜெனரேஷனை தொடரும். அது அப்ப தாத்தா ஒரு தலைமுறை, அப்பா 2வது தலைமுறை, பேத்தி 3வது தலைமுறை தான். அப்ப இந்த 3 தலைமுறைகளை உள்ளடக்கி பார்க்கும்போது கோபார்ஷனரி கிரியேஷன் ஆயிருக்கா? எது கோபார்ஷனரி அப்படிங்கிறத விளங்கி கொள்வதற்காகத்தான் நம்ம இந்த வகுப்பை நடத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப இந்த கேஸ் நல்ல கேஸ். கே ரவி எதிர் வசந்தி என்கிற ஜெயந்தி 12/12/2023 மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்தில் உள்ள தீர்ப்பு. இந்த கேஸ்ல வந்து என்ன சொல்றாங்க, பிரச்சனைக்குரிய சொத்து வந்து முதல்ல தாத்தாவுக்கு தான் கிடைச்சது, தாத்தா தான் அனுபவம் செய்கிறாரு, அவரு விட்டுட்டு போறாரு, தாத்தாவுக்கு அடுத்தால அப்பா கைவசம் வச்சு சொத்தை அனுபவிக்கிறாரு. அப்போ அப்பாவுக்கு தாத்தாவிடமிருந்து சொத்து செக்ஷன் 6 வழியா வரல. என்ன, தாத்தா தானே முதல்ல அந்த சொத்தை ஆக்குப்பை பண்றாரு. அப்போ ஒரு ஆண்மகன் இறந்து போகும்போது எதுவுமே எழுதி வைக்கலன்னா எந்த பிரிவு இன்வோக் பண்ணணும், செக்ஷன் 8 இன்வோக் ஆகும். அப்ப செக்ஷன் 8 படி தாத்தாவிடமிருந்து மகனுக்கு இந்த சொத்து வந்து கிடைச்சிருக்கு. அப்ப மகனுக்கு வந்து கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டியா இறங்கி வரல அந்த சொத்து. அந்த சொத்தோடைய கேரக்டர் என்னது, செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டியா மகனுக்கு வந்து கிடைக்குது. அப்போ அப்படி செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டியா கிடைச்சதுன்னா அதை வந்து பூர்வீக சொத்தா கருத முடியாது. பேத்தி தமிழ்நாடு செக்ஷன் 25க்கு கீழேயும் கேட்க முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த செக்ஷன் 6க்கு கீழேயும் கேட்க முடியாது. ஏன்னு சொன்னா இது கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டியே இல்லை அப்படின்னு மாண்புமிகு உயர் நீதிமன்றம் சொல்லிருச்சு. இது கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பிரதிவாதிகள் எழுதி கொண்ட பாக பிரிவினை பத்திரத்துல சொல்லி இருந்தாலும் அது அரசாங்கத்துக்கு பாத்தியப்பட்ட சொத்து, முதல்ல தாத்தாவுக்கு தான் வந்து சேர்ந்ததுங்கிறதுக்கு சாட்சியம் இருந்துச்சு. அதனால இதை வந்து கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டியா கருத முடியாது, செக்ஷன் 6 வராது. அந்த தாத்தாவுக்கு நேரடியாக கிடைத்த சொத்து அரசு புறம்போக்கு சொத்து, நிலத்தை தாத்தா தான் முதலில் அனுபவிக்க துவங்குகிறார். அதனால பேத்திக்கு வந்து
பிரிவு 6க்கு கீழே எந்த விதமான நன்மையும் பயனும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு. அது ஒரு முக்கியமான தீர்ப்பு. அடுத்தால ஒரு கேஸ், ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்றாங்க. என்ன ரிலேஷன்ஷிப்? லிவ் இன் ரிலேஷன்ஷிப். ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இல்ல, மேரேஜ் நடக்கல, வேலிட் மேரேஜே இல்ல. ஆனா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு வீட்டுல குடியிருக்கிறாங்க, கணவன் மனைவியாக பாவித்து கொண்டு குடும்பம் நடத்துறாங்க, அதுல வாரிசுகள் பிறக்குது. அந்த வாரிசுகளை நாம என்ன சொல்லுவோம்? இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு பேசுவோம் இல்லையா? இது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல பிறந்த குழந்தை. இதுக்கு கோபார்சனரி உரிமை உண்டுமா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இது. ஈவன் சைல்டு born out of a live-in relationship have the co-partnership right in the ancestral property. live-in relationshipல பிறக்கிற குழந்தைகளுக்கும் பூர்வீக சொத்தில் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி மாண்புமிகு உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிற தீர்ப்பு காட்டுக்காண்டி இடத்தில் கிருஷ்ணன், காட்டுக்காண்டி இடத்தில் கிருஷ்ணன் வெர்சஸ் காட்டுக்காண்டி இடத்தில் வல்சன், VALSAN வல்சன் அப்படின்னு 2022 SCC ஆன்லைன் சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 737 737. என்ன அவசியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல பிறந்த குழந்தைகளுக்கும் பூர்வீக சொத்துல உரிமை உண்டுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு, ஆனா சில நிபந்தனைகளை சொல்றாங்க. இந்த நிபந்தனைகளை சொல்றது முந்தைய வழக்கு 2008லயே வந்த ஒரு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? லாங் கோஹாபிட்டேஷன். இந்த ஆணும் பெண்ணும் ஒரே வீட்டுல குடியிருக்கிறாங்க இல்லையா, நீண்ட காலமா குடியிருக்கணும், திருமணம் நடந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள உறவு உண்டு, உடல் ரீதியான பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் உண்டு, அது நீண்ட காலமா இருக்கணும். ஒரே கூரையின் கீழ் அண்டர் சிங்கிள் ரூஃப்ல அவங்க வாழ்ந்து இருக்கணும். ஒரே கூரையின் கீழ் நீண்ட நாட்களாக கணவன் மனைவி போல் வாழ்க்கையை நடத்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நிபந்தனை. இதுதான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப். இது எந்த முன் தீர்ப்புல இந்த நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்குன்னா, துல்சா, TULSA, துல்சா வெர்சஸ் துர்காதியா, DURGHATIYA, துர்காதியா. இது AIR 2008 சுப்ரீம் கோர்ட் 1193 பக்கத்துல வெளியான தீர்ப்பு. இப்ப அடுத்தால இன்னொரு தீர்ப்பு, வாய்டு மேரேஜ், வாய்டபிள் மேரேஜ். சொத்து உரிமையை ஆய்வு செய்யும் போது இந்த சொத்து ஒருத்தருக்கு எப்படி சேர்ந்தது, சட்டத்துல சொல்லி இருக்கிற வழிமுறைகளின்படி சொத்து சேர்ந்திருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி திருமணம் நடந்ததுன்னு சொன்னா அந்த திருமணம் சட்டம் ஏற்றுக்கொள்கிற வகையில நடந்திருக்கா, சட்டப்படியான திருமணமா இல்லையாங்கிறத நாம பார்க்கணும். சட்டத்துல திருமணம்னா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதிமுறைகளை மீறி திருமணம் நடந்திருந்ததுன்னா அது வாய்டு மேரேஜ் அல்லது வாய்டபிள் மேரேஜ். அப்ப இந்த வாய்டு மேரேஜ், வாய்டபிள் மேரேஜ்ல பிறந்த குழந்தைகளுக்கு சொத்துல உரிமை இருக்கா? ஏன்னா கல்யாணமே செல்லாதுன்னு வருது. அப்படி செல்லாத திருமணத்தின் மூலம் பிறந்த குழந்தைகள் இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்றோம். அவங்க பூர்வீக சொத்துல உரிமை கொண்டாட முடியுமா?
பாகப்பிரிவினை கோர முடியுமா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த கேஸ்ல வந்து பாரத மாதா எதிர் ஆர் விஜயரங்கநாதன், பாரத மாதா வெர்சஸ் ஆர் விஜயரங்கநாதன் அப்படிங்கிற கேஸ். ஏஐஆர் 2010, சுப்ரீம் கோர்ட் 2685, 2685. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, a child born from a void அல்லது voidable marriage is not entitled to claim inheritance in ancestral co-portionary property. பூர்வீக சொத்துல உரிமை கோர முடியாதுன்னு இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. வாய்டு மேரேஜ், வாய்டபிள் மேரேஜ் மூலமாக பிறந்த குழந்தைகள் ஏன்செஸ்ட்ரல் கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டியில இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது. ஆனா கேன் ஒன்லி கிளைம் எ ஷேர் இன் செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி பேரண்ட்ஸ். தாய் தகப்பனுக்கு சுயார்ஜித சொத்து இருக்கும். அப்பா அம்மாவுக்கு சுயார்ஜித சொத்து இருக்கும். அந்த சுயார்ஜித சொத்துல உரிமை கோரலாம். அந்த சொத்துக்களை பொறுத்து மகனாக பாவித்து கொள்ளலாம்னு கோர்ட்டு சொல்லுது. ஒரு மனுஷனுக்கு சுயார்ஜித சொத்து உண்டு, பூர்வீக சொத்து உண்டு. வாய்டு மேரேஜ், வாய்டபிள் மேரேஜ்ல பிறந்த மகனுக்கு வந்து ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில உரிமை கிடையாது. ஆனா அப்பாவுடைய செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டியில உரிமை உண்டு அப்படின்னு சொன்ன கேஸ்ல வந்து பாரத மாதா வெர்சஸ் ஆர் விஜயரங்கநாதன். அடுத்தால ஒரு கேஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது மார்ச் ஆஃப் லான்னு சொல்லுவோம். 2005 செக்ஷன் 6 அமெண்ட்மெண்ட் வந்திருந்தாலும் நமக்கு வந்து 2020 தான் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. இது மார்ச் ஆஃப் லா. அதே மாதிரி சைட்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா பழைய சைட்டேஷன்ஸ்க்கு வந்து ஓவர் ரூல் செய்யப்பட்டு புதுசா சைட்டேஷன் வந்திருக்கும். அதனாலதான் நாம எதை எடுத்தாலும் லேட்டஸ்ட் சைட்டேஷன் இருக்கா, சிக்கல்ல மாட்டிடக்கூடாது அப்படின்னு நாம கேட்கிற வழக்கத்தை வச்சிருக்கிறோம். லேட்டஸ்ட் சைட்டேஷன் அப்படின்னா ஓவர் ரூல் ஆயிருக்காது அப்படின்னு. இப்ப நாம வந்து பாரத மாதா கேஸ்ல என்ன பார்த்தோம், வாய்டபிள் மேரேஜ்ல பிறந்த குழந்தைகளுக்கு சொத்து கிடையாதுன்னு சொல்லி இருந்தோம். ஆனா 2023 மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் 2023 ரேவண சித்தப்பா வெர்சஸ் மல்லிகார்ஜூன் அப்படிங்கிற கேஸ் 2023 SEC ஆன்லைன் சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் வந்து 1087 1087. இதுல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, a child of invalid marriage is entitled to a share in the parents property. அப்பா அம்மாவுக்களுக்கு கிடைக்கிற சொத்துக்களை இன்வேலிட் மேரேஜ்ல பிறந்த குழந்தைகளுக்கு உரிமை இருக்கு. அப்பா அம்மாவுக்கு கிடைக்கக்கூடிய செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டிலையும் உரிமை கேட்கலாம், ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிலையும் உரிமை கேட்கலாம்னு இந்த கேஸ்ல சொல்றாங்க. அப்பா அம்மாவுக்கு செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அப்பா அம்மாவுக்கு பூர்வீக சொத்து இருக்கு. இந்த ரெண்டு சொத்துலையுமே இன்வேலிட் மேரேஜ்ல பிறந்த குழந்தைகள் வந்து பாக உரிமை கேட்கலாம் அப்படின்னு ரேவண சித்தப்பா கேஸ்ல மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் சொல்லியது. ஆனா எதை மறுக்குது அப்படின்னா, வாய்டபிள் மேரேஜ்ல பிறந்தவங்க சொத்து வேணா கேட்டு வாங்கிட்டு போட்டும், ஆனா கோபார்ஷனரி மெம்பராக இருக்க முடியாது, கோபார்ஷனரி மெம்பராக மாற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. such a child does not become a co-partner in the Hindu Mitaksara joint family. Child of invalid marriage is entitled to a share in the parents' property, both self-acquired and ancestral.
திஸ் டெசிஷன் வந்து ரேவண சித்தப்பா வெர்சஸ் மல்லிகார்ஜுன் அப்படிங்கிற கேஸ். இதுதான் நம்ம வந்து மார்ச் ஆஃப் லான்னு சொல்றோம். 1937 2005 தொடங்கி 2020 கடந்து இப்ப 2024 வரைக்கும் பல்வேறு தீர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. நம்மளை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த செக்ஷனுக்கு அவங்க கொடுக்கிற இன்டர்பிரிட்டேஷன்ல வந்து அந்த மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ வந்து நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, ஜாயிண்ட் ஃபேமிலி பிசினஸ் எல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்ப அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி பிசினஸ் சம்பந்தமா சில இதை பார்க்கலாமா? கூட்டு குடும்ப சொத்து, கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த கோபார்ஷனரி அமைப்புக்கு வந்து ஒரு நபர் வந்து தலைவரா இருப்பாரு, கர்த்தா. கர்த்தா வந்து குடும்ப கோபார்ஷனரி உறுப்பினர்களோ கூட்டு குடும்ப சொத்திலிருந்து வரும் வருமானத்தின் உதவியோடு, அதாவது ஒரு கோபார்ஷனரி யூனிட் இருக்கு, அதுல நிறைய மெம்பர்கள் இருக்கிறாங்க, கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்ப இந்த கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டியிலிருந்து இன்கம் வந்துகிட்டு இருக்கு. அந்த இன்கம் வாங்கி கர்த்தா பேரிலோ அல்லது ஒரு மெம்பர் பேரிலேயோ சொத்தை கரைய வாங்குறாங்க. இப்ப இந்த சொத்தை வாங்குறதுக்கு சேல் கன்சிடரேஷன் எங்க இருந்து வருது? கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டியில இருந்து வரக்கூடிய இன்கம். அப்போ கோபார்ஷனரி இன்கம் பயன்படுத்தி வாங்குகிற சொத்தும் கோபார்ஷனரி தன்மையுடைய சொத்து தான். அது ஒரு குறிப்பிட்ட நபர் பெயர்ல கிரையப்பத்திரம் இருந்தாலும் கூட, ஆனா அந்த சொத்து வந்து என்னவா வரும்? கூட்டு குடும்ப சொத்தாகத்தான் இருக்கும். தனிப்பட்ட சொத்தாக, செல்ஃப் அக்கவுண்ட் ப்ராப்பர்ட்டியாக மாறாது. ஆனா கூட்டு குடும்ப சொத்து உதவி இல்லாம தனிப்பட்ட வருமானத்தை பயன்படுத்தி சொத்து வாங்கியிருந்தா அது தனிப்பட்ட சொத்து. கூட்டு குடும்ப சொத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தை பயன்படுத்திட்டா அதுவும் கூட்டு குடும்ப சொத்தாகத்தான் வரும். அப்படிங்கிறது தான் ஒரு சட்டத்தினுடைய நிலைப்பாடு. இப்ப கூட்டு குடும்பத்துல பல உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் பெயர்ல இருக்கும் சொத்து அவர் கூட்டு குடும்ப உறுப்பினர் அப்படிங்கிறதுனாலேயே அதுவும் கூட்டு குடும்ப சொத்துன்னு சொல்ல முடியாது. 4 நபர்கள் இருக்கிறாங்க. அதுல ஏங்கிற நபர்ல இருக்கக்கூடிய சொத்து ஏ உறுப்பினரா இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு பாத்தியப்பட்ட ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம கருத முடியாது. அப்ப இது தொடர்பா பிரச்சனை வரும்போது இது கூட்டு குடும்ப சொத்து தான், ஆனா நாங்க இவர் நல்ல மனுஷன் அப்படின்னு நம்பி இவர் பேர்ல சொத்தை கரைய வாங்கியிருக்கிறோம், இவர் பேர்ல கிரைய பத்திரம் இருக்கு அப்படின்னு யாரு சொல்றாங்களோ கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு கிளைம் செய்கிற நபர் தான் அது கூட்டு குடும்ப சொத்துங்கிறத நிரூபிக்கணும். என்ன நிரூபிக்கணும்? கூட்டு குடும்ப சொத்து இருந்ததுன்னு நிரூபிக்கணும். கூட்டு குடும்ப சொத்துல இருந்து வருமானம் வந்ததுங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். அப்படி வந்த வருமானத்தை பயன்படுத்தி இந்த சொத்து தனிப்பட்ட நபர் பெயர்ல வாங்கப்பட்டது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். அப்போ பார்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல இருக்கு? வாட் ஆர் த ஃபேக்ட்ஸ் டு பி ப்ரூவ்டு அப்படிங்கிறதையும் இதுல நான் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. அப்போ கூட்டு குடும்ப சொத்துன்னு யாரு சொல்றாங்களோ அவங்க மேலதான் பார்டன் ஆஃப் ப்ரூஃப். அவங்க நிரூபணம் செய்ய வேண்டிய ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, கூட்டு குடும்ப சொத்து இருந்தது, அதுல வருமானம் இருந்தது, அதை பயன்படுத்தி இந்த நபர் பேர்ல இந்த சொத்து வாங்கினாங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இப்ப தனிப்பட்ட சொத்துன்னு ஒருத்தர் சொல்றாரு, டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. இவருக்கு என்ன ஃபேக்ட்ஸ், என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, தனிப்பட்ட சொத்து யார் பேர்ல சொத்து வாங்கப்பட்டதோ அவருக்கு தனிப்பட்ட முறையில வருமானம் இருந்ததுன்னு அவர் நிரூபிக்கணும். தனிப்பட்ட சொத்து, தனிப்பட்ட வருமானம் இருந்தது, தனிப்பட்ட வருமானத்திலிருந்து இந்த தனிநபர் பெயர்ல சொத்து கரைய வாங்கப்பட்டது அப்படின்னு இவரு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு வச்சா இது செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டியா மாறிடும். நம்ம டைட்டிலே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா, கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டியா அல்லது செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டியாங்கிறது தான். அப்போ இந்த விஷயத்த வந்து நான் உங்களுக்கு அதனாலதான் எடுத்து சொல்ல விரும்புறேன். ஒரு நபர்ல
ஒரு நபர் பெயர்லயே சொத்து இருக்குங்கிறதுனாலயே அவருக்கு மட்டுமே சொந்தம்னு முடிவுக்கும் வர முடியாது. அதே மாதிரி அவரு கூட்டு குடும்ப உறுப்பினரா இருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டுமே அடிப்படையா வச்சு அவர் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து கூட்டு குடும்ப சொத்துன்னு முடிவு பண்ண முடியாது. இந்த சொத்தை வாங்குறதுக்கு பணம் எங்கிருந்து வந்தது, அதுதான் முக்கியமான ஃபேக்ட், சங்கதி. அதை ப்ரூவ் பண்ணணும். அப்ப இது முக்கியமா நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலி பிசினஸ், கர்த்தா தனிப்பட்ட முறையில தொழில் செய்வதற்கு உரிமை உண்டு. ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்களும் தனிப்பட்ட முறையில பிசினஸ் செய்யறதுக்கு உரிமை உண்டு. ஆனா ஜாயிண்ட் ஃபேமிலி பிசினஸ் அப்படிங்கிறது எப்ப வரும்? கூட்டு குடும்ப சொத்து இருந்துச்சு, அந்த கூட்டு குடும்ப சொத்தை கர்த்தா மேனேஜர் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, வருமானத்தை எடுத்து தொழிலில் முதலீடு செய்தார். கூட்டு குடும்ப சொத்துல இருந்து வந்த பணத்தை எடுத்து தொழில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த தொழிலுக்கு பேரு தான் ஜாயிண்ட் ஃபேமிலி பிசினஸ். பிசினஸ் ஆரம்பிக்க முழு பணமும் அங்கிருந்து வரணுங்கிற அவசியம் இல்லை. ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு பகுதி வந்தாலுமே அது ஜாயிண்ட் ஃபேமிலி பிசினஸா மாறிடும். இதுவும் நிறைய இந்த காலத்துல பிசினஸ் இருக்கிறதுனால நாம இந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாகும். இப்போ இன்னொரு விஷயத்த பேசுவாங்க. பாகப்பிரிவினை அப்படின்னாலே பிளண்டிங் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி இருந்தது, செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டி இருந்தது. இந்த ரெண்டும் ஒன்னா கலப்பது பிளண்டிங். கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒன்னா சேர்ந்து விடுவது, சுயார்ஜித சொத்தும் ஒன்னா சேர்ந்து விடுவது தான் பிளண்டிங். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, யார் கரைய வாங்கினாங்களோ அவர் விரும்பி அவருடைய விருப்பத்தின் படியே அந்த சொத்தை குடும்ப நன்மைக்காக விட்டு விடுகிறார். தனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட உரிமையை என்ன செஞ்சிடறாரு? விட்டு கொடுக்கிறாரு. அப்படி விட்டு கொடுத்து குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அந்த சொத்தை பயன்படுத்துறாங்க. அந்த சொத்துல இருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாருக்கும் போய் சேருது. யார் பேர்ல சொத்து இருக்கோ அவர் ஒப்புக்கொள்கிறார். இது நாம அவர் சுய விருப்பத்தோடு சொத்தை விட்டு கொடுக்கிறது பிளண்டிங். கூட்டு குடும்ப தலைவர் தான் கர்த்தாங்கிறது நமக்கு தெரியும். ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்திருக்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிய ஃபேமிலி மேனேஜரா இருக்கக்கூடிய கர்த்தா சேல் பண்ண முடியுமா? ஏலினேஷன் செய்ய முடியுமா? நிறைய கேஸ் பார்த்திருக்கோம். அப்பா சொத்தை விற்பனை பண்ணியிருப்பாரு. இப்ப மகன் கேஸ் ஃபைல் பண்ணுவான். இது பூர்வீக சொத்து, இது அப்படியே விற்கிறதுக்கு எங்க அப்பாவுக்கு ஒன்றும் உரிமை கிடையாது. அவர் கிரையம் கொடுத்திருந்தாலும் பேரன்கிற முறையில எனக்கு இருக்கக்கூடிய கோபார்ஷனரி மெம்பர்ங்கிற உறுப்பினர் எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி அப்பா செய்த சேல் என்ன பொறுத்த வரைக்கும் செல்லாது, என்னுடைய உரிமையை கட்டுப்படுத்தாதுன்னு கேஸ் போடுவாங்க. அதை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ கூட்டு குடும்ப தலைவர் கர்த்தா எல்லா நேரத்திலையும் சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு உரிமை கிடையாது. சட்டம் சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்கள்ல விற்பனை செய்யறதுக்கு அனுமதி கொடுக்குது. மற்றவங்க எல்லாம் மைனர்ஸா இருப்பாங்க. அப்ப எந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த கர்த்தா சேல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் வேல்யூக்கு விற்கணும். எப்பவுமே சந்தை மதிப்புக்கு குறைவான தொகைக்கு அப்பா விற்க கூடாது. குடும்பத்துக்கு பணம் தேவைப்படும் போது விற்பனை செய்யலாம். குடும்பத்துக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படும்? யாருக்காவது மேரேஜ் நடத்துவதற்கு பணம் தேவைப்படும், யாரையாவது படிக்க வைக்கிறதுக்கு பணம் தேவைப்படும், யாருக்காவது மருத்துவம் செய்வதற்கு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு பணம் தேவைப்படும். அப்ப இந்த காரணங்களுக்காக கர்த்தா சொத்துக்களை விற்கலாம் குடும்ப தேவைக்கு.
ரெண்டாவது வந்து சொத்தினை பாதுகாப்பதற்காக. நிறைய சொத்து இருக்கு, அந்த சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக வேலி போடுறதுக்காக ஒரு சொத்தை விற்கலாம். வேலி போடுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு பணம் தேவைப்படுது. அப்போ சொத்தினுடைய ஒரு பகுதியை வித்து இன்னொரு பகுதியில வீடு உயரமா கட்டலாம். வழக்கு நடத்துவதற்கு இந்த கேஸ் வந்துட்டு, இந்த ப்ராப்பர்ட்டி மேல வந்து நிறைய கேசஸ், சிவில் கேசஸ் வந்துருச்சு. அப்போ செலவு நிறைய ஆகும் இல்லையா? அப்போ அந்த வழக்கு செலவை சந்திப்பதற்காக சொத்தினுடைய ஒரு பகுதியை விற்பனை செய்வதற்கு கர்த்தாவுக்கு அனுமதி உண்டு. அதே மாதிரி அந்த கோபார்ஷனரி உறுப்பினரா இருக்கக்கூடிய எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கிரயம் செய்து கொடுக்கலாம். அப்படி கிரயம் செய்து கொடுத்தா அது சட்டப்படி செல்லக்கூடிய கிரயம். அப்போ ஒரு சொத்தை பொறுத்து லீகல் ஒப்பீனியன் கொடுக்கும்போது ஒரு சேல் டீடு நம்ம கைக்கு வருது. அதுல செல்லர், கிரயம் கொடுக்கிற நபர் கர்த்தா அப்படிங்கிற நிலைமையில இருந்து எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா என்ன நோக்கத்துக்காக, என்ன தேவைக்காக அந்த கிரயத்தை செய்தாருங்கிறத நாம உற்று நோக்கணும், பார்க்கணும். அப்ப அது குடும்ப தேவைக்காக, சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக விற்பனை செய்திருந்தார் அப்படின்னு சொன்னா டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிங்கிறத நம்ம வந்து நிறைய படிச்சு பார்த்தோம். ஆனா வந்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல நமக்கு வந்து டிஃபைன் செய்யப்படவே இல்லை. அப்போ ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டியை பாகம் பிரித்து ஒரு கோபார்ஷனரிக்கு கிடைக்கும் சொத்து அவரது மகன் மகளை பொறுத்த வரையில அது கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி தான். ஒன்ஸ் எ கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்வேஸ் எ கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி. ஆனா ஒரே ஒரு கோபார்ஷனர் மட்டும் மீதம் இருந்தாருன்னு சொன்னா அவரு வந்து அந்த சொத்தை கிரயம் செய்து கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது சட்டத்தினுடைய நிலைப்பாடு. ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இல்லையா, எது ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கேஸ்லா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதை படிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி எது அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு பார்க்கறதுக்கு உதவியா இருக்கும். எஸ் தக்ஷினா வெர்சஸ் சின்ன பொண்ணு. எஸ் தக்ஷினா வெர்சஸ் சின்ன பொண்ணு 2017 வால்யூம் 7 MLJ மெட்ராஸ் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 414 414. இது வந்து ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சைட்டேஷன். இதை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இதுல தொடர்ந்து பேசுனதுக்கு வந்து கூடுதல் புரிதலை ஏற்படுத்தும். இப்போ இன்னொரு டேம் வந்து பயன்படுத்துறது வந்து பார்த்திருப்பீங்க, அப்ஸ்ட்ரக்டட் ஹெரிட்டேஜ். அப்ஸ்ட்ரக்டட் ஹெரிட்டேஜ் தடை செய்யப்பட்ட பாரம்பரியம், அன்அப்ஸ்ட்ரக்டட் ஹெரிட்டேஜ் அப்படின்னு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. இந்த அப்ஸ்ட்ரக்டட் ஹெரிட்டேஜ்னா என்ன, அன்அப்ஸ்ட்ரக்டட் ஹெரிட்டேஜ்னா என்ன? இப்ப நம்ம ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது வந்து பிறப்புனாலேயே சொத்துல உரிமை கிடைக்கும், பிறந்தா போதும் சொத்துல உரிமை வந்துடும். இது அன்அப்ஸ்ட்ரக்டட் ஹெரிட்டேஜ். அப்போ எது சார் அப்ஸ்ட்ரக்டட் ஹெரிட்டேஜ் அப்படின்னா, ஒரு ஆள் உயிரோட இருக்கிறான், அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஏங்கிற நபருக்கு சொத்துல உரிமையே ஏற்படாது. அந்த நபர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா ஏவுக்கு உரிமை வந்து சேரும். அப்படி உரிமையாளர் இறந்து போனால் மட்டும்தான் இன்னொருவருக்கு உரிமை வரும் அப்படின்னு சொன்னா அது அப்ஸ்ட்ரக்டட் ஹெரிட்டேஜ். இதுதான் அப்ஸ்ட்ரக்டட் அன்அப்ஸ்ட்ரக்டட் அப்படிங்கிறதுக்கு சிம்பிளா சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு வந்து சட்டத்தின் எல்லா தலைப்பின் கீழையும் யூடியூப்ல ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் அவைலபிளா இருக்கு. தினந்தோறும் ஒவ்வொரு வீடியோவை ஒவ்வொரு தலைப்பின் கீழே நாம காலையில வாக்கிங் போகும்போதோ அல்லது வீட்டுல ஓய்வு எடுக்கும் போதோ கேட்டோம்னு சொன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த சூழ்நிலையில ஹிந்து சக்சஷன் ஆக்ட் தொடர்பா சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக
ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு நான் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 வகுப்புகள்ல நீங்க கேள்வி கேட்பதற்கு தயாரா இருந்தீங்க. ஆனா நான் பின்னால பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஒரு நீதிபதியா இருக்கிறதுனால நான் லீகல் கன்சல்டண்டா மாற முடியாது இல்லையா? சில கேள்விகளை நீங்க கேட்டு நான் சொல்ற பதில் நாளைக்கு என்னுடைய கோர்ட்லயே நீங்க நிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் இன்னைக்கு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில கேள்விகள் யாராவது கேட்க விரும்புனா நீங்க இப்ப கேட்கலாம். சார் தேங்க்யூ வெரி மச் சார், வெரி எக்ஸலன்ட். ஒரு நிமிஷம், யாரும் உங்களுக்கு டவுட்ஸ் போடலாம், இடையில பேசினா தொந்தரவா இருக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நம்ம கூப்பிடுறோம். யாருக்கு டவுட்ஸ் இருக்கோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கூப்பிடுறோம். திரவியராணி மேடம் பேசுங்க மேடம். திரவியராணி மேடம் பேசுங்க மேடம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். சார் இப்போ சார் இப்போ ஓரல் பார்ட்டிஷன் முன்னாடியே நடந்துருச்சு, 1995லேயே நடந்துருச்சுண்ணா. இப்போ டாட்டாஸ் கேட்கலாமா சார்? ஆல்ரெடி ஃபாதருக்கும் சன்ஸுக்கும் இடையில ஒரு ஓரல் பார்ட்டிஷன் மேடா 1995 சார். வாய்மொழி பாக பிரிவினை அப்படிங்கிறது சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். இப்ப 20/12/2004 இருந்து 9/9/2005 வரைக்கும் வாய்மொழி பாக பிரிவினை அனுமதிக்கப்படல. 20/12/2004 முன்பாக வாய்மொழி பாக பிரிவினை நடந்து அது நடைமுறைக்கு வந்துவிட்டது. ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் மியூட்டேட்டட், தி ஓரல் பார்ட்டிஷன் ஆக்டட் அப்பான் அப்படிங்கிற கூடுதல் ஃபேக்ட்ஸை உங்களால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா அது வேலிட் பார்ட்டிஷன். This is my answer. Thank you sir. Yes. Thank you sir. சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார், கேட்கலாமா சார்? கேட்கலாம். எஸ் சார் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு நபர் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி பூர்வீக சொத்தை வித்துறாங்க சார். வித்து அந்த சொத்தை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி, செல்ஃப் செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க சார். வாங்கிட்டு அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா இப்போ கேஸ் வராங்க, பார்ட்டிஷன் சுட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு லேடி சார் அப்போ பூர்வீக சொத்தின் அடிப்படையில் 2004க்கு முன்னாடியே அந்த பூர்வீக சொத்தை வித்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரைட் வராது. அதன் மூலியமா அந்த ப்ராப்பர்ட்டியில எனக்கு ரைட் இருக்குன்னு சொல்லி கேட்க முடியுமா சார்? கேட்க முடியாது. ஏன்னு சொன்னா எனி கைண்ட் ஆஃப் ஏலினேஷன், ஏலினேஷன்ங்கிறது பார்ட்டிஷன் மட்டுமில்ல, சேல் மட்டுமில்ல, எனி கைண்ட் ஆஃப் டிஸ்போசிஷன், லீகலி வேலிட் டிஸ்போசிஷன் நடந்து போச்சுன்னா கேரக்டர் மாறிட்டு. அதனால 20/12/2004க்கு முன்னாடி விற்பனை செய்து அதில் கிடைத்த தொகையை வைத்து வாங்கிய சொத்து யார் பேர்ல வாங்கப்பட்டிருக்கோ அது தனிப்பட்ட சொத்து தான். அந்த கிரயம் செல்லும். அதுல இவங்க உரிமை கோரி வழக்கு தாக்கல் செய்ய முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே ஓகேங்க சார், ஓகேங்க சார், தேங்க்ஸ். இன்னொரு டவுட்டுங்க சார். அதே ஒரு சொத்து பொறுத்து அந்த டாக்டரை மைனரா காட்டி 2003ல் ஒரு பார்ட்டிஷன் பண்ணிக்கிறாங்க சார். மைனரா காட்டி அப்பாவும் பையனும் அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து ப்ராப்பர்ட்டி இது பண்ணிக்கிறாங்க சார். சப்சிக்வெண்டா 2000 அந்த ஆக்ட் வந்துருது. இப்போ 2021 ஒரு பார்ட்டிஷன் சொத்து போடுறாங்க அப்படின்னா அந்த ஆல்ரெடி பார்ட்டிஷன் 2003லே பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதை மைனரா காட்டி எழுதிக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த உமன் சைல்டு இப்போ பார்ட்டிஷன் கேட்டு பண்ண முடியுமா சார்? பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள மைனரா காமிச்சாங்க அப்படிங்கிறது இல்ல. அப்போ 20/12/2004க்கு முன்னாடி ஆண் கோபார்சனர்ஸுக்கு மத்தியில ஒரு பாக பிரிவினை நடந்தாலே போதும், அது வேலிடு பார்ட்டிஷனா இருந்தாலே போதும். சொத்து இல்ல. 9/9/2005ல சொத்து இல்லை, அதனால கேட்க முடியாது. ஓகே ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். பல்லவராஜா சார் கேளுங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். கிளாஸ் ரொம்ப நல்லா போச்சு சார், சிறப்பாக இருந்தது சார். ஒரு டவுட் சார். தேங்க்ஸ் சார், கேளுங்க சார். இந்த ரவி கேஸ் சொல்லிட்டு இருந்தீங்களா சார், ரவி விசஸ் ஜெயந்தி? ஆமா
அதே மாதிரி சேம் ஃபேக்ட், பட் வந்து அப்பாவோட செகண்ட் இல்லீகல் குழந்தை வந்து அதுல பார்ட்டிஷன்ல கேட்க முடியுமா சார்? அதே கேஸ் இல்லையா? அதே மாதிரி சேம் ஃபேக்ட். அப்பா அதாவது இல்லீகல் சைல்ட பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒய்ஃப் இல்லீகல்னு சொல்ல முடியாது. செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னா இப்ப செகண்ட் ஒய்ஃபா வந்தது வெதர் லீகலி அக்செப்டபிள் மேரேஜா இல்லையான்னு பார்க்கணும். கண்டிப்பா சார். அது லீகலி அன்அக்செப்டபிள் இன்வேலிட் மேரேஜ் அப்படின்னு சொன்னா, இன்வேலிட் மேரேஜ் மூலமா பிறந்த குழந்தைகளுக்கு அப்பாவுக்கு தனிப்பட்ட சொத்துல உரிமை உண்டு. கூட்டு குடும்ப சொத்துல இருந்து அப்பாவுக்கு ஏதாவது வந்திருந்தா அதுல கேட்கலாம் பாகம். கூட்டு குடும்பத்தினுடைய உறுப்பினரா தான் மாற முடியாது இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன். ஆனா சொத்துல அப்பாவுக்கு கிடைக்கிற பங்குக்குள்ள தன்னுடைய பாகத்தை கேட்கலாம். சரிங்க சார். இன்கேஸ் வந்து அதாவது கோபார்ஷனரி மெம்பர் அப்படிங்கிற அடிப்படையில கேட்க முடியாது. ஆனா இந்த இறந்து போனவருடைய வாரிசு அப்படிங்கிறத சொல்லி இறந்து போனவருக்கு எவ்வளவு சொத்து வருதோ அதை மற்ற வாரிசுகளுக்கு பங்கு வைக்கும் போது இந்த இல்லெஜிட்டிமேட் சைல்டும் ஒரு வாரிசு தான். இன்கேஸ் வந்து அவங்க அப்பாவோட அண்ணன் தம்பிங்களே, அதாவது கோபார்ஷன் ப்ராப்பர்ட்டியை வந்து அண்ணன் தம்பிங்க 2 பேருமே ஆல்ரெடி பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்கன்னும் போது இப்போ என்ட்ராகி கேட்க முடியுமா சார்? ஏற்கனவே அது பாகம் பிரிச்சிருந்தா அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. சரிங்க சார். அண்ணன் தம்பி 2 பேரும் தனித்தனியா இப்ப வந்துட்டாங்க. இப்ப அண்ணனோ தம்பியோ இருக்கிறாரு இல்லையா, இந்த அண்ணனுடைய வாரிசுகள் 3 தலைமுறை வந்து இந்த சொத்துல உரிமை உள்ளவர்களா தான் இருக்காங்க கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டியில. சரிங்க சார். இந்த தம்பிக்கு கிடைச்ச பிறகு தம்பியோடைய மகன், பேரன், கொள்ளு பேரன் இவர்களை பொறுத்த வரைக்கும் அது கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி தான், அவங்க கேட்கலாம். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். ராமச்சந்திரன் சார் கேளுங்க சார். டைம் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா கேளுங்க சார். தேங்க்யூ. மாலை வணக்கம் ஐயா. எஸ் எஸ் வணக்கம் சார். எனக்கு ஒரு ஐயப்பாடுங்க ஐயா. ஒரு குடும்பத்துல வந்து 4 அண்ணன் தம்பிகள், 4 அண்ணன் தம்பிங்க, 3 அண்ணன் தம்பிகள் சேர்ந்து ஒரு தம்பியை படிக்க வைக்கிறாங்க. தம்பி வேலைக்கு போயிடுறான். வேலைக்கு போய் ஒரு இண்டிவிஜுவல் செல்ஃபைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் வாங்குறாங்க. இப்போ 4 பேரும் வந்து கூட்டா தான் இருக்காங்க. ஆனா தம்பி வந்து தன்னுடைய சுய சம்பாதியத்துல வேலைக்கு போய் அதுல இருந்து கிடைச்சதுல தான் அந்த சொத்தை வாங்கியிருக்கான். இப்போ இந்த அண்ணன் தம்பிகள் அந்த ஒரு தம்பியிடம் இருந்து சொத்தை வந்து கேட்க முடியுங்களா? கேட்க முடியாது சார். படிக்க வைக்கிறதுங்கிறது நம்ம பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் அது குடும்பத்தோடைய கடமை. அப்படி படிக்க வச்சதுக்காக படிச்ச நபர் பின்காலத்துல வாங்குற சொத்துக்களுக்கெல்லாம் உரிமைதாரராகவோ பங்காளராகவோ மாற முடியாது, கேட்க முடியாது. அந்த தனிப்பட்ட நபர் வாங்கின சொத்து அந்த தனிப்பட்ட நபருக்கு மட்டும்தான் சொந்தம். சரிங்க. அதுல ஒரே ஒரு இன்ட்ரப்ஷன் என்னங்களே ஐயா, இப்ப வந்து அந்த கூட்டு குடும்ப சொத்தை வித்து தான் படிக்க வச்சிருக்காங்க. கூட்டு சொத்தினுடைய ஒரு பார்ட்டை வித்து தான் தம்பியை படிக்க வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருந்து அதுல வழியா தம்பி வந்து வேலை வாங்குறான். ஸோ அந்த வேலையின் மூலமா ஒரு பொருள் ஈட்டுறான், ப்ராப்பர்ட்டி கிடைக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பண்ண முடியுமான்றதுதான். கூட்டு குடும்ப சொத்தை வித்து படிக்க வச்ச போது அந்த கேரக்டர் எல்லாமே முடிஞ்சு போச்சு. படிக்கும் போதே அது எல்லாம் கரைஞ்சும் போயிருது. படிச்சு முடிச்ச பிறகு அவர் சம்பாத்தியம் பண்ண ஆகும் போகும்போது அவர் தனி நபர் தான். அது எந்த கட்டுப்பாடு லீகலி பைண்டிங் நேச்சர் எதுவும் இல்லை, சட்டத்துல எங்கேயுமே இடம் இல்லை, அதுக்கு வராது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. மிக அருமையா வந்து வகுப்பு எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பேசுறீங்க சார் நீங்க? தருமபுரிங்க ஐயா, தருமபுரி. எத்தனை வருஷம் பிராக்டிஸ் உங்களுக்கு? ஐயா நான் 2 வருடம் முடிஞ்சிருக்கீங்க ஐயா. விஷ் ஆல் தி பெஸ்ட் சார். நல்ல படிங்க. ஒரு 5 வருஷம் சைட்டேஷன்ஸ் பூரா படிங்க. அதுதான் திருப்பி திருப்பி செட்டில்டு பிரின்சிபல் ஆஃப் லாவா வரும். அதனால ஒரு 5 இயர்ஸ் நல்லா படிச்சு நம்மளை வெல் எக்யூப்டா மாத்திக்கிட்டோன்னு சொன்னா ஃபியூச்சர்ல சக்சஸ்ஃபுல் லாயரா வர முடியும் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஐயா. இன்னும் மொத்தம் 5 பேர் இருக்காங்க ஐயா, கேட்கலாங்களாங்க ஐயா? கேளுங்க, ஒவ்வொருத்தரா கேளுங்க. சரிங்க. பார்வதி மேடம் கேளுங்க மேடம். குட் ஈவினிங் சார். எஸ் மேம். சார் இந்த பிளண்டிங் சொல்லி ஒரு சொத்தை பத்தி சொன்னீங்க. பிளண்டிங் அது கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் விரிவா புரியும்படியா சொல்லணுமோ?
மேம். ஹலோ பார்வதி மேடம். சார் சார் கேக்குதா சார்? கேக்குது, இப்ப கேக்குது. கொஞ்சம் விளக்கமா சொல்லணுமா அத? அத கொஞ்சம் ஷார்ட்டா சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஒண்ணும் இல்லைங்கம்மா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து கூட்டு குடும்ப சொத்துன்னு ஒண்ணு இருக்கும். அது ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, பூர்வீக சொத்து, கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி, என்ன பேர் வேணாலும் மாத்தி வச்சுக்கலாம். ஆக குடும்ப சொத்துன்னு ஒண்ணு, இன்னொன்னு அவருடைய தனிப்பட்ட சம்பாத்தியத்துல வாங்கின சொத்து. இந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 ரோல் கொடுக்குறாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் குடும்ப உறுப்பினர்களோடு சேரும்போது குடும்பத்தினுடைய ஒரு உறுப்பினர், இது ஒரு ரோல். தனிப்பட்ட முறையில இன்னொரு ரோல், தனி நபர். குடும்ப உறுப்பினர், தனி நபர், 2 ரோல் இருக்கு. அப்ப குடும்ப உறுப்பினர்ங்கிற அடிப்படையில அவருக்கு சில சொத்துக்கள்ல உரிமை இருக்கு. ஆனா அவர் வேலை செய்யறாரு, வருமானம் ஈட்டுகிறாரு, அதை பயன்படுத்தி ஒரு சொத்தை வாங்குறாரு. அவர் பேர்ல சொத்தை வாங்கிட்டாரு. அவர் சம்பாத்தியம் பண்ணி சம்பாத்தியம் பயன்படுத்தப்பட்டதுனால அது செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டி. ஆனா இப்ப அவர் ஃபீல் பண்றாரு, குடும்பம் வந்து நமக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறாங்க, சொத்துக்களை விற்று படிக்க வச்சிருக்கிறாங்க, முன்னால கேள்வி கேட்ட மாதிரி. அப்ப இந்த குடும்பத்துக்கு நாம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு அவர் விரும்புறாரு. அப்ப தன்னுடைய சொந்த வருமானத்துல அந்த சொத்தை வாங்கியிருந்தாலும் குடும்ப நன்மைக்காக கூட்டு குடும்ப சொத்தோட அதை கலந்துடுறாரு, மிக்ஸ் பண்றாரு, இந்த சொத்தை கொடுத்துடுறாரு குடும்பத்துக்காக. ஆனா பத்திரம் எதுவும் எழுதி கொடுக்கல, அவரு பத்திரம் எதுவும் எழுதி கொடுக்கல. அதுல இருந்து வர்ற வருமானத்தை அவர் மெம்பரா இருக்கும்போது அவருடைய அண்ணங்க, தம்பிங்க, அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க எல்லாருமே அதை பயன்படுத்துற மாதிரி அதை பெர்மிட் பண்றாரு. அவரும் சில சட்ட நடவடிக்கைகள்ல வந்து அதை ஒப்புக்கொள்றாரு. என்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி தான், என்னுடைய வருமானத்துல வாங்கின ப்ராப்பர்ட்டி தான், ஆனா எனக்கு அவங்க செய்த உதவி அதிகம், அதனால அவங்களுக்கு நான் ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த சொத்தை குடும்பத்துக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கைகள்ல ஒப்புக்கொள்றாரு. பின்னால எதுவும் எழுதி வைக்காம இறந்து போயிறாரு. இப்ப இவருடைய மகன் வந்து இது எங்க அப்பா சொத்துன்னு கேஸ் ஃபைல் பண்ணும்போது அவர் முன்னாடி அட்மிஷன் போட்டார் இல்லையா, அதை எடுத்து சொல்லி குடும்ப சொத்தோட அவர் சொத்தையும் கலந்து விட்டது. குடும்ப சொத்துக்களை பாக பிரிவினை பண்ணும்போது தன்னுடைய சொத்தையும் சேர்த்து பாக பிரிவினையில எல்லாரும் எடுத்துக்கோங்க அப்பான்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. இத நீதிமன்றத்துல எடுத்து சொல்லும் போது இந்த பிரின்சிபிள், பிளண்டிங் பிரின்சிபிள் அப்ளை பண்ணி இது தனிப்பட்ட சொத்தாக இருந்தாலும் கூட அவருடைய விருப்பம் வந்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பயனடையணும்னு விட்டு கொடுத்ததுனால இதுவும் குடும்ப சொத்து அப்படின்னு நீதிமன்ற முடிவுக்கு வரும். இதுதான் இந்த பிளண்டிங் பிரின்சிபிள். ஓகே சார். சார் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சார். கேளுங்கம்மா. சார் இப்போ வந்து நம்ம அதே இது இப்போ ஒருத்தவங்க வந்து செல்ஃபா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க, சரி, அது அதை நம்ம கூட்டு குடும்ப சொத்தா எடுத்துக்கலாமா? ரெண்டாவது அவங்க இறந்துட்டாங்க, அவங்க பையன் வரான், 2 பேர் இருக்காங்க, பொண்ணும் பையனும் இருக்காங்க. பையன் வந்து மேரேஜுக்கு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டு இறந்துடுறாங்க. இறக்குறதுக்கு முன்னாடி சொத்தை வந்து அக்காவுக்கு எழுதி கொடுத்துட்றாங்க, பாக விடுதலை பாத்தியம் எழுதி கொடுத்துட்றாங்க. நம்ம அதுல என்ன சார், எப்படி சார் அதுல வரலாம், கேட்கலாமா? அந்த பையனுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அதாவது கூட்டு குடும்ப சொத்தா இல்லையா அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட் என்னன்னா, அந்த சொத்தை வாங்கிறதுக்கு பணம் எங்கிருந்து வந்ததுங்கிறதான். அவரு சம்பாத்தியத்தை போட்டிருந்தாரு அப்படின்னு சொன்னா அது அவருடைய தனிப்பட்ட சொத்து. ஆனா அவரே வந்து குடும்பத்துல மற்ற உறுப்பினர்கள்லாம் பணம் கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறாங்க, அல்லது விவசாயம் பண்றாங்க, கூட்டு குடும்ப சொத்துல விவசாயம் நடக்குது, அந்த விவசாயத்தில இருந்து வர பணத்தை எடுத்து இவர் தாம் பேருக்கு சொத்தை வாங்கிக்கிட்டாருன்னா இதுவும் கூட்டு குடும்ப சொத்து தான். இதை நிரூபிக்க முடியும்னு சொன்னா மட்டும்தான் அது கூட்டு குடும்ப சொத்துன்னு கொண்டு வரலாம், அல்லது அது செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டிங்கிற பேர்ல தான் இருக்கும். அவரு பேர்ல இருக்கிறதுனாலயே அது செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்க முடியாது. ஆனா அதை வாங்குறதுக்கு பணம் எங்கிருந்து அவருக்கு வந்தது அப்படிங்கிறத வந்து நீங்க எடுத்து சொல்லணும். கூட்டு குடும்ப சொத்து இருந்தது, அதுல இவர் உறுப்பினரா இருந்தாரு, கூட்டு குடும்ப சொத்துல இருந்து வருமானம் வந்தது, அந்த வருமானத்தை பயன்படுத்தி தான் இந்த சொத்து வாங்கினாருன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் உரிமை வந்துடும்.
இதை நிரூபிக்க முடியலன்னு சொன்னா அவரு பேர்ல பத்திரம் இருக்கு, அது அவருடைய தனிப்பட்ட சொத்துன்னு போயிடும். ஓகே சார். ஆனா இதுக்கு ஒரு கேஸ் எல்லாம் இருக்கு மேடம். ஏஐஆர் 1954, ஏஐஆர் 1954, சுப்ரீம் கோர்ட் 379, ஸ்ரீனிவாஸ் கிருஷ்ண ராவ் வெர்சஸ் நாராயண் தேவ்ஜி, ஏஐஆர் 1954, SC 379. இதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த கூட்டு குடும்ப சொத்து, தனிப்பட்ட சொத்தை பத்தி நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ ரொம்ப சார். நன்றிமா. வேற யாராவது கேள்வி இருந்தா கேட்கலாம். எஸ்டி தர்மா சார், கேளுங்க சார். யாராவது கேள்வி கேட்க விரும்புறாங்களா? கேளுங்க கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். எஸ் சார். சார் அப்பாவுக்கு வந்து 3 டாட்டர்ஸ் ஒரு சன் இருக்காங்க சார். சரி. அதுல ஒரு 5 ஏக்கர்ஸ் இருக்கு சார் அப்பாவுக்கு. சரி. அதுல என்ன செய்யறாருன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டாட்டருக்கு மட்டும் ஒரு 46 சென்ட் வந்து ஒரு செட்டில்மெண்ட் டீட் மூலியமா எழுதி வச்சிருக்காரு சார். சரி. அது கொஞ்ச நாள் கழிச்சு சார், அதே அந்த 46 சென்ட்டையும் சேர்த்து இந்த 4 பசங்களுக்கும் ஒரு பார்ட்டிஷன் டீட் பண்ணி வச்சிருக்காரு சார். ஓ சரி சரி. அந்த பார்ட்டிஷன்ல மகளுக்கு கொடுக்கலையா? அதான் சார், மகளுக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்களா சார் 46 சென்ட் ஃபர்ஸ்ட் டாட்டருக்கு, அதையும் சேர்த்து பார்ட்டிஷன் பண்ணிடுறாங்க சார். சரி, பார்ட்டிஷன் பண்ணி மகளுக்கே கிடைச்சிருதா? இப்ப மகள் அது யாருக்கு அப்ப டிஸ்பியூட்ல இருக்கு சார். இப்ப பிரச்சனை அதான் சார். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் டாட்டர் என்ன, இந்த சொத்து அப்பாவுக்கு எப்படி கிடைச்சதுன்னு பாக்கணும். ஓகே, அப்பா கையில அந்த சொத்து பூர்வீக சொத்தா அவருடைய தனிப்பட்ட சொத்தா? செல்ஃப் அக்வர்டு தான் சார். செல்ஃப் அக்வர்டு. அப்ப அவர் இஷ்டம் போல எழுதி வைக்கலாம். முதல்ல அவர் 46 சென்ட் எழுதி கொடுத்தாரு இல்லையா, அது சட்டப்படி செல்லும். ஓகே சார். அந்த மகளுக்கு அந்த 46 சென்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஒன்ஸ் செட்டில்டு இஸ் ஆல்வேஸ் எ செட்டில்டு தான். அது கிஃப்ட்ங்கிற டெஃபினிஷனுக்கு கீழ வரும் சார் செட்டில்மெண்ட். ஓகே சார். சார் அந்த குவாண்டம் ஆஃப் ஷேர் சொல்லாமலே அந்த பார்ட்டிஷன் பண்ணிருக்காங்க சார். அது அவருடைய செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால குவாண்டத்தை பத்தி கவலை கிடையாது. அவர் கொடுக்கறதான் குவாண்டம். ஓகே சார். பூர்வீக சொத்துனா மட்டும்தான் 1ல 4, 5ல 1 அப்படின்னு வரும். தனிப்பட்ட சொத்தை பங்கு வைக்கும் போது கூடுதல் குறைவு கொடுக்கலாம். ஓகே சார். ஓகே பிராங்க்லின் ஆர்தர் பேசுங்க சார். ஹலோ சார், குட் ஈவினிங் சார். பெங்களூர்ல இருந்து பேசுறேன். எஸ் சார், குட் ஈவினிங். ஓகே, இது வந்து இந்த கேஸ் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கிறது பெங்களூர் ப்ராப்பர்ட்டி இஷ்யூ ரிலேட்டட். ஓகே சார், ஒரு பர்சன் இருக்காரு, 1930ல ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. ஓகே, அவரு அந்த பத்திரத்துல சைன் போடுறது இல்ல. இது ஒரு பேக்ரவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சேல் டீட்ல வந்து பர்ச்சேஸ் சைன் பண்ணனும்ங்கிறது இல்ல. எஸ் கரெக்ட். சோ அது சிச்சுவேஷன். அப்புறம் மேரேஜ் ஆகுது. அவருக்கு வந்து 1956 முன்னாடியே ஒரு சைல்டு, மேல் சைல்டு பிறக்கிறாங்க. அப்புறம் 2 கேர்ள் சைல்ட்ஸ். சோ ஃபாதருக்கு ஒரு சன்னு, 2 கேர்ள்ஸ் டாட்டர்ஸ். சோ இப்போ ஃபாதர் வந்து 1975 பீரியட்ல எக்ஸ்பயர் ஆகுறாரு வித்தவுட் வில், இன்டெஸ்டேட். 1975. எஸ். ஓகே, 90 அப்போ வந்து இவங்க கிட்ஸ் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான். அண்ணன் தான் ஃபேமிலி ஹெட் அப்போ. ஸோ அவர் வந்து 1983ல ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல அப்டேட் பண்ணிக்கிறாரு, மியூட்டேட் பண்ணிக்கிறாரு அவர் பேருக்கு. ஓகே, அப்புறம் தங்கச்சிங்கெல்லாம் மேரேஜ் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ 1996 ஆன்வர்ட்ஸ் டில் ஜனவரி 2004 வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் செல் பண்றாரு. முக்காவாசி 3/4 ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. சரி. அப்புறம் 2005 லா வருது. அப்புறம் 1994ல கர்நாடகா லா கூட வருது, ஸ்டேட் லாஸ் அமெண்ட்மெண்ட்ஸ், ரைட். அப்புறம் 2016ல வந்து சிஸ்டர்ஸ் வந்து அண்ணன் மேல கேஸ் போடுறாங்க. சரி. இது பார்ட்டிஷன் ஷூட். அதுக்குள்ள அவங்க சேல் பண்ணாரு இல்லையா, அத பர்ச்சேஸ் பண்ணவங்க மேலயும் சேர்த்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. எஸ், பார்ட்டிஷன் ஷூட்ஸ் ஃபைல் பண்றாங்க. நம்ம பங்கு இருந்தது, பட் அன்னைக்காரன் சேல் பண்ணிட்டாங்க. ஸோ வி நீட் த ஷேர்ன்றது கிளைம். ஸோ இந்த சூழ்நிலை, இந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ரைட்ஸ் இருக்கும் சார்? அதாவது இது அப்பாவுக்கு செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டி. எஸ். செக்ஷன் 8 ஆஃப் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். கரெக்ட். செக்ஷன் 8 படி ஒரு ஆண் வந்து சுயார்ஜித செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து எதுவும் எழுதி வைக்காம இறந்து போகிறாரு, டைட் இன்டெஸ்டேட். அப்ப அவருடைய எல்லா லீகல் ஹேர்ஸ்க்கும் ஈக்குவல் ரைட் வரும். லீகல் ஹேர்ஸ் மீன்ஸ் அவருடைய ஒய்ஃப், அவருடைய மதர், அவருடைய சன்,
அவருடைய டாட்டர்ஸ் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட். ஆன் தி டேட் ஆஃப் டெத் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ தே ஆர் ஈக்குவலி என்டைட்டில்டு டு. சோ அவர் இறந்த பிறகு மகன் மட்டுமே உரிமையாளர்ங்கிற மாதிரி சேல் பண்ணிருக்கிற அந்த சேல் வந்து இன்வேலிட் இன் லா. ஆனா அது தெரிய வந்ததுல இருந்து 3 இயர்ஸ்க்குள்ள அவங்க சேலஞ்ச் பண்ணணும் டாட்டர்ஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் நாலேஜ். அது லிமிடேஷன். 3 இயர்ஸ்க்குள்ள அவங்க சேலஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா there is possibility for them to win their case. ஓகே. இந்த கேஸ்ல 2015ல தான் அவங்க நாலேஜ் வந்ததுன்னு சொல்றாங்க கோர்ட்ல. அதுல இருந்து 3 இயர்ஸ்க்குள்ள கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அந்த சேல்ஸ் சேலஞ்ச் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்க முடியும். அந்த சேல் வந்து இவங்க பாகத்தை பொறுத்து இன்வேலிட். ஓகே. அப்புறம் இந்த மியூட்டேட் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல அப்டேட் பண்ணது அது வந்து அதெல்லாம் செல்லாது. அது வந்து அது ஒரு டைட்டில் டீடு கிடையாது. கரெக்ட். ஓன்லி டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் டைட்டில் டீட்ஸ்ங்கிறது சேல் டீடு, கிஃப்ட் டீடு, வில்லு அந்த மாதிரி தான். ஓகே ஓகே. இப்போ ஆக்சுவல் சிச்சுவேஷன் என்னன்னா இந்த ஃபாதர் அண்ணன் பிரதர் அப்புறம் டாட்டர் சிஸ்டர்ஸ் வந்து குலூடா இருக்காங்க. ஸோ அதனாலதான் கிளைம்ஸ் இது குலூட் எக்ஸாம்பிள் தான். பிரதர் வந்து ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணாங்க, சேல் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணவங்களை டீஃப்ராட் பண்றதுக்காக சிஸ்டர் கூட சேர்ந்துக்கிறாரு. அப்புறம் ப்ராப்பர்ட்டி கூட பர்ச்சேஸ் பண்றாரு, நமக்கு வித்துட்டு மேல இன்னொரு இடத்துல வாங்குறாரு 1 ஏக்கர். அப்ப அந்த பர்ச்சேசர் வந்து போனஃபைடு பர்ச்சேசர் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஆனாலும் அது அவ்வளவு தூரம் ஜெயிக்காது. இந்த அந்த பையனுடைய ஷேருக்கு கீழே இவங்க பர்ச்சேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி வந்துடுச்சுன்னு சொன்னா அவங்களே ஓனரா கண்டினியூ ஆவாங்க. ஏன்னா அவருக்கும் உரிமை இருக்கு. அவருக்கும் உரிமை இருக்கு. அவருடைய போர்ஷனுக்கு கீழே அது வரணும், ஷேருக்கு கீழே அது வரணும். இன்னொரு இன்ஸ்டன்ஸ் சார், மிச்சம் 1/4 இருந்ததுல ப்ராப்பர்ட்டி அது கூட ரிலீஸ் டீடா வாங்கிட்டாரு தகச்சிட்டு வந்து. So it's like a totally colluded. Evidence இருக்கு colluded. அப்ப ரிலீஸ் டீட் லீகலி வேலிட்னு சொன்னா அந்த பெண்மணிக்கு கிளைமே கிடையாது. Property is not available for partition when they filed a case in the court in 2016. If you able to prove that the release deed is legally valid, then the lady would have no case at all. Yes. Okay sir. Thank you. Clarity. So much. Yes. பாலா கே சார் கேளுங்க சார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க சார் பாலா சார். எஸ் சார். சார் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் சார், அவ்வளவுதான் சார். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பாலாங்க சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். சார் ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஆக்சுவலா அவங்க வந்து மார்க்கேஜுக்கு வராங்க சார். ஆக்சுவலா இப்போ ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியை மார்க்கேஜ் பண்ணணும்னா கோர்ட்ல இருந்து என்ஓசி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. கோர்ட்ல இருந்து சார் கேட்ட ஹிந்துல அதுல இருந்து கேளுங்க. நம்ம சார் சொல்லும் போதே முன்னாடி சொல்லிட்டு தான் கேட்டாங்க. அதனால டவுட்ஸ் எல்லாம் நம்ம சீனியர்ஸ் கேட்டுக்கலாம். சார் எடுத்த செஷன்ஸ்ல எது டவுட் இருந்தா கேளுங்க சார். சரிங்களா? இல்லைன்னா நம்ம அடுத்து இருக்கும். சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் சார், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? சாருக்கு தான் நமக்கு இருக்கும். யூடியூப்ல வேற அப்லோட் பண்ணுவோம். ஓகே. கிரிஜா திருமலா சார், மேடம் கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். நான் சென்னையில இருந்து பேசுறேங்க சார். எஸ் மேம். குட் ஈவினிங் சார். வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி சார், செட்டில்மெண்ட் டீட் வேலிடா நாட் வேலிடுங்களா சார்? அதாவது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஷேரை பொறுத்த வரைக்கும் வில் டீடு உயில் ஆவணம் எழுதி வைக்கிறதுக்கு மட்டும்தான் செக்ஷன் 30 அனுமதி கொடுக்குது. செக்ஷன் 30 இந்து சக்சஷன் ஆக்ட் வில் டீடு மட்டும்தான் எழுதி வைக்கலாம். ஆனா மற்ற கோபார்ட்னர்ஸ் பெர்மிட் பண்ணனா கிஃப்ட் டீடோ செட்டில் டீடு மட்டும் எழுதி வைக்கலாம். இப்ப இந்த செட்டில்மெண்ட் டீடு எழுதி வைக்கிறதுக்கு மற்ற கோபார்ட்னரி மெம்பர்ஸ் அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு எழுத்துப்பூர்வமான ஆதாரம் இருக்கணும். அப்படி எழுத்துப்பூர்வமான அனுமதி இல்லாத பட்சத்துல இந்த செட்டில்மெண்ட் செல்லாது. அதே மாதிரி அவருக்கு சேர வேண்டிய ஷேரை விட அதிகமான ஷேரை பொறுத்து செட்டில்மெண்ட் எழுதி இருந்தாலும் அது செல்லாது. இப்போ இந்த கேஸ்ல ஒரு சன் ஒரு டாட்டர் சார். ஒரு டாட்டர் வந்து ரிலிங்க்விஷ் டீட் எழுதிட்டாங்க அப்படின்னா அப்போ செல்லுங்களா சார் இந்த செட்டில்மெண்ட் டீட்? அவங்க ஷேரை பொறுத்தவரையிலும் ரிலிங்க்விஷ் டீட் எழுதிட்டாங்க சார். ரிலிங்க்விஷ் டீடு எழுதிட்டாங்க, அது லீகலி வேலிட் ஆகும்னா அப்போ முடிஞ்சு வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க திரும்ப கேட்க முடியாத. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.
ஓகே சார், வி ஷால் வைண்ட் அப் தி செஷன். சார் ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப எக்ஸலண்டா 9 ஒரு 2.25 மணி நேரம் வந்து அவரு எந்த அந்த ஒரு தொய்வு இல்லாம ரொம்ப தெளிவா எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க சார், எக்ஸலண்டா எடுத்து கொடுத்துருக்கீங்க சார். 100 வகுப்புல எங்களுக்கு 100 வகுப்பு இருக்கும் சார். ஹிந்துலாக தெளிவா டவுட் எல்லாம் கிளியரா எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.